கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய பழனி சபையார் மற்றும் திண்டுக்கல் சகோதர சகோதரிகள் மற்றும் நாம் கடந்த மாதங்களிலே பிரயாணம் செய்திட்ட தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் பெங்களூர் சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய நாளில் சகோதரர் உங்கள் மத்தியில் அறிவித்தார், இது துவக்கம், இந்த வருஷத்துக்கான எலெக்ஷனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நமக்கு பாஸ் ஓவர் எப்படி வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்குறோமோ அது மாதிரி எலெக்ஷன் கூட ஒரு சீசன் ஆகிடுது. அதனால் புது வரவுகளும் இருப்பீங்க, மீடியமாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் இருப்பீங்க, லாங் டைம் ரொம்ப நாளாக சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் இருப்பீங்க. எனவே புதிதாக இப்போ தான் உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த எலெக்ஷன் அப்படின்னாலே ஏதோ உலகப்பூர்வமாக ஃபீல் ஆகிடும். எனவே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நார்மலாக ஒரு பாடத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இதனுடைய அத்தியாவசியத்தை குறித்த ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போகிறது நலமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடந்த வருஷம் நம்ம பார்க்கும்போது ஒரு இது ஏன் அப்படின்ற ஒரு கருத்துக்களை ஒரு 20 நிமிஷம் கிட்டக்க பார்த்தோம் இல்லைங்களா, அதே காரியங்களை நம்ம இப்போ புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கு தெளிவு கொடுக்கும் வண்ணமாக கொஞ்சம் நம்ம சரிப்படுத்திட்டு நெக்ஸ்ட் நம்ம பாடத்தினுடைய தலைப்புக்குள்ளே நுழையலாம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவது நம்ம கவனிக்கும் பொழுது, இந்த எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சகோதர சகோதரிகளே பெரும்பான்மையானவர் ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம சகோதர சகோதரிகள்லாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது, நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறவங்க நினச்சிக்க கூடாது. பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற நேம்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. அந்த மாதிரி சில ரொம்ப நாள் சத்தியத்தில் இருக்கிற பான் பைபிள் ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சகோதரர்கள் இதை ஏற்றுக்கிறது இல்லை. ஏன், என்ன காரணத்தினால ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொன்னால், எலெக்ஷன் வச்சா பிரச்சனை வந்துடும், சபைக்குள்ள சகோதரர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இதனால உருவாயிரும், டிவிஷன் கிரியேட் ஆயிடும், பதவி ஆசை உள்ள நுழைஞ்சிரும். ரெண்டாவது, அது ஆர்சியில சிஎஸ்ஐல எல்லாம் பிஷப் தேர்தல் நடக்கிற மாதிரி ஃபாதர்கள் எல்லாம் தெரிவு செய்யறதுக்கு சர்க்கிள்ல ஓட்டிங் நடக்குது இல்லைங்களா, மாவட்ட ரீதியா தெரிவு செய்வாங்க. ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு சில ஊழியக்காரங்களை எடுப்பாங்க, சில நகரங்களுக்கு எடுப்பாங்க, அப்புறம் அது வாட்டிக்கன் வரைக்கும் போகும். இதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் அப்படின்ற வார்த்தையை கேட்டவனையுமே புதிதாய் உடன்படிக்கை பண்ணவங்களுக்கும் சரி அல்லது இதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவங்களுக்கும் சரி ரொம்ப கடினமா இருக்கு. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, உலக தோற்றத்திற்கு முன்னாடி பரிசுத்தவான்களை தேவன் முன்குறிச்சிருக்கிறார் இல்லைங்களா. அது கூட அடிக்கடி நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துறோம். பட் யார் யாருன்னு முன்குறிக்கல, அந்த வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தும் போது நம்மளை தேவன் முன்குறிச்சாருங்கிற வார்த்தையோடு சேர்த்துக்கணும். தனி நபராக முன்குறிக்கல, கிறிஸ்துவை தேவன் முன்குறிச்சாரு, அவருக்குள் சரீரமாகிய சபையை முன்குறிச்சார். சரீரமாகிய சபையை உலக தோற்றத்திற்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்ட தேவன் இவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம வச்சிருப்பாரா? இவங்க எந்த பாதையில பிரயாணம் பண்ணணும், இவங்களுக்கான சரியான நன்மை தீமையை எதுல இருந்து இவங்க கத்துக்க முடியும், அல்லது தன்னுடைய குமாரனுடைய சரீரமாகிய சபைக்கு ஒரு வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள் முன்னிருந்து வழிநடத்தாம இருந்தா அது நல்லா இருக்குமா அப்படின்னு தேவன் தன்னுடைய ஆதீனத்துல சிந்திக்காம இருப்பாரா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ அநேகர் பிரதர் எல்லாரும் ஈக்குவலா இருந்து எல்லாருமே சபையை வழி நடத்திக்கலாம், அதுக்குன்னு ஒரு தேர்தல் வேண்டாம், அதுக்குன்னு ஒரு தனி நபர் நிர்ணயம் வேண்டாம், ஏன் வருஷம் வருஷம் இதை பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. இதை நம்ம கடந்த வருஷமே உங்கள் மத்தியில் சொல்லியிருந்தோம். ஒரு நாள் ஆராதனையை பல சகோதரர்கள் ப்ரோக்ராமிங் பண்ண அப்படி இருக்கும். இப்போ பிரதர் ஏறி பேசிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் எந்திரிச்சுன்னு நம்ம இந்த பாட்டை பாடுவோம்னு சொல்லியிருந்தாருன்னா அப்படி இருக்கும். புரியுதுங்களா? மன்னாவுக்கு பிரதர் ரஜினி வாசிப்பாருன்னு சொல்லும் போதே இந்த சகோதரன் எந்திரிச்சு மன்னாவை பூபாலன் வாசிப்பாருன்னு சொன்னா அப்படி இருக்கும். எல்லாரும் செய்யலாம்ல, இப்போ ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல. நான் ஒரு எம்சி ஆர்டர் பண்ணிட்டு வர்றேன், நீங்க ஒன்று பண்ணிட்டு வாங்க, சகோதரிகள் கூட ஈக்குவல் ரைட்ஸ் கேளுங்களேன், நல்லா இருக்குமா அது? அப்ப தேவன் என்ன பண்ணிருப்பாரு? நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம் இல்லைங்களா, அனந்த ஞானத்திலிருந்து உலக தோற்றத்திற்கு முன்னாடி இந்த சிறுமந்தையை டிசைட் பண்ண தேவன் இவங்களுக்கான சரியான அரேஞ்ச்மெண்ட்டை வைக்காம இருந்திருப்பாரா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க, 40ஆம் வசனம். இது பிபிடில வராது, நம்ம ஆலோசனைக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வசனத்தை படிங்க, 1 கொரிந்தியர் 14:40. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. இந்த ஒரு வார்த்தையில எல்லாம் அடங்குதா இல்லைங்களா?
பரலோக பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குணரா இருக்கிறார். எதுலையுமே நம்ம சொந்த அறிவை பயன்படுத்தி அவர் சபையை வழிநடத்த போறதுக்கு தேவன் ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு. ஏன்னா இவங்களுடைய குவாலிட்டி என்ன, பரிசுத்தவான்களுடைய குவாலிட்டி எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அறிவில் பூரணர்களாகிறதுக்கு. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே குமாரனுடைய சாயலுக்கு தான் இத்தனை பேர் இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணிட்டாரு, இந்த 1,44,000 பேரையும். அப்படிப்பட்ட இந்த சாயலை அடையிற இடம் எப்படிப்பட்ட பிரித்து எடுக்கிற இடமா இருக்கும். எவ்வளவு சோதனைகள் நம்ம மத்தியில போகும், எவ்வளவு அனுபவங்களுக்குள்ள நம்ம கடந்து போவோம். அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாம தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்குமா? அதை முதல்ல நம்ம இந்த வசனமே போதும். எலெக்ஷன் வேணுமா அப்படின்றதுக்கு ஆதாரமாக இந்த வசனம் போதும். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி எழும்போம். ஓகே பிரதர், நீங்க சொல்றீங்க கர்த்தர் இயேசு எங்க எலெக்ஷன் பத்தி பேசியிருக்கிறார்? ஆண்டவர் இயேசு எலெக்ஷன் பத்தி பேசியிருக்கிறாரா? பவுல் தானே பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சபைகள் தோறும் எலெக்ஷன் நடத்துறது பிரதர் ரசலுடைய கருத்துன்னு கூட சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வேத வசனத்துல இல்லைன்னா பிரதர் ரசல் என்ன பண்ணிருக்க மாட்டார், நமக்கு கொடுக்க முடியாது இல்லையா? இப்ப பிரதர் ரசலே நம்ம முன்னாடி நின்று வேதத்துல இல்லாததை நம்ம கிட்ட சொன்னா நம்ம ஏத்துக்குவோமா? அப்ப வேதத்துல இருக்கிறத அவர் சொல்றதுனாலதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து எலெக்ஷன் பத்தி பேசலன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா பேசி இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறார்? எலெக்ஷன் பத்தி பேசி இருக்கிறார். எப்படி தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்கள்ல அந்த 3.5 வருஷத்துல அவர் தனி நபர் புது சிருஷ்டியா இருந்தாரு. அவரோட இருக்கக்கூடிய உடன் பரிசுத்தவான்கள் சீசர்கள் உட்பட 12 அப்போஸ்தலர்கள் உட்பட யாரும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படல. ஸோ நம்ம மாதிரி சபை கூடி வருதல் பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்னாடி தான் தொடங்குச்சு. சரிங்களா? இப்போ அங்க ஒரு அமைப்பா யாருமே இல்லை, ஒரு சிஸ்டமா யாருமே இல்லை, தனியா இருக்கிறாரு. ஒரு சிங்கிள் நியூ கிரியேஷன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு எலெக்ஷன் வேணுமா? கேட்கிற கேள்வி புரியுதுங்களா உங்களுக்கு? தனிப்பட்ட நபராய் புது சிருஷ்டியாய் இருக்கிறவர், தேவ சித்தத்தை அவர் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய அந்த குறுகிய காலகட்டத்தில் அவருக்கு எலெக்ஷன்கிற அவசியம் ஆண்டவர் இயேசு பேச வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. அந்த நாள்ல அநேகமா சபைகள் பெருகல. அப்போஸ்தல காலத்துக்கு பின்னாடி பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்னாடி தான் சபைகள் பெருகிற்று. அநேகரை கர்த்தர் சபைக்குள் சேர்த்து கொண்டு வந்தாருன்னு படிக்கிறோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ ஆனா ஆண்டவர் எப்படி பேசியிருக்கிறாருங்கிறத ஃபைனல் பண்ணிக்கலாம்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யலைனா இது சமாதானத்திற்கான சபையா இருக்காது, கலகத்தின் சபையா மாறிடும். ஏன்னா தேவன் சமாதானத்திற்கு தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே சொல்றாரு, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. சரிங்களா? அப்ப இந்த வசனம் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் அவிழ்க்கப்பட்டிருக்கும்னா, பெயர் சபையில இந்த வசனத்தை எந்த இடத்துல ஏன் பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பெயர் சபையிலுடைய நிறைய அனுபவங்களுக்குள்ள போயிட்டு வந்திருப்பீங்க. சாத்தான் கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க ஜெபத்துல. ஆண்டவரே அப்படி சொன்னீங்களே, அதனால இந்த வேலையில, இந்த ஜெப வேலையில பிசாசு இடையூறா இராதபடிக்கு கட்டுகிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, கட்டி போட்டுறதுக்கு அப்புறம் அடுத்த ஜெபத்துல அவர் வந்துடுறாரு. திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, நைட்டு ஜெபம் பண்ணும்போதும் கட்டி போடுவாங்க, மறுபடியும் சாத்தான் வராத நாள் ஜெபம் பண்ணும்போது வந்துடுவார். இப்படி டெய்லி பிசாசை கட்டுறதுக்கு இந்த வசனத்தை என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. பட் இந்த இடத்துல வரக்கூடிய கட்டுதல் கட்டளையை குறிக்குது, ஆர்டர். பூலோகத்துல ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறீங்களோ அந்த கட்டளை பரலோகத்திலும் பிறப்பிக்கப்பட்டது அப்படி சொல்ல வர்றாரு. பூலோகத்துல ஒரு கட்டளை நீங்க நீக்கிறீங்கன்னா அது பரலோகத்திலையும் நீக்கப்பட்டிருக்கும். யாருக்கு சொல்றாரு? கரெக்ட் சிஸ்டர், ரொம்ப அருமையான பதில். ஏன்னா எங்க நமக்குன்னு சொல்லிடுவீங்களோ நான் பயந்துட்டேன். ஏன்னா இந்த ரூல் யாருக்கு மட்டும்தான் உரியது? 12 அப்போஸ்தலர்கள் பார்த்து இனிமேல் இந்த முறையை பின்பற்ற வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அதான் நமக்கு ரூல். இனிமே இந்த முறையை தான் பின்பற்றணும்னு சொன்னாங்கன்னா அதுவும் நமக்கு ரூல். ஏன்னா இந்த கட்டளை யாற்றிருந்து வர்றது இல்லை அப்படின்னா அப்போஸ்தலர்கள்ட்ட இருந்து வர்றது இல்லை, ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சு. ஏன்னா இந்த அனுமதி யாருக்கு கையில கொடுத்துட்டாரு? 12 பேரும் எந்த வார்த்தைகள் பேசுனீங்கனாலும் என் பர்மிஷன் இல்லாம நீங்க பேச முடியாதுங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. பரலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ, பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்திலும் அது
கட்டப்பட்ட ஒரு கண்டிஷன். அதாவது இதுதான் தீர்மானம். பூலோகத்துல ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு அப்போஸ்தலர்கள் சொல்றாங்கன்னா இது யாரால தீர்மானிக்கப்பட்டிருக்குமா? ஆண்டவரால. இப்ப சொல்லுங்க, எலெக்ஷன் பத்தி இப்ப பவுல் பேசுறாருன்னா இது யாருடைய தீர்மானம்? ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்காம பேச முடியாது. இன்னொரு ஆதாரம் கூட படிச்சுக்கோங்க. நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அப்படின்னா யார் யாருக்கு டீச் பண்ணிருக்கிறா? 11 அப்போஸ்தலர்களுக்கும் ஆண்டவர் தான் போதிச்சிருக்கிறாரு. இப்ப பவுலுக்கு யார் தான் போதிக்கணும்? டவுட்டே வேண்டியதில்லை. இப்ப பவுல் எலெக்ஷனை ஒரு ரூல்னு பேசுறாருன்னா இந்த ரூல்ஸை யார் கொடுத்தது அவருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? அப்போ 11 பேரு கூடயும் மாம்சத்துல இருந்தாரு கர்த்தர் இயேசு. யூதாஸ் இழந்து போன இடத்துக்கு மத்தியாச தெரிவு செஞ்சாங்க. மத்தியாஸ் தேவசித்தத்தோடு ஏற்படுத்தப்படல. கர்த்தரே வந்து 12வது அப்போஸ்தலனை எடுத்தாரு. அவர் தான் பவுல். இப்ப பவுலுக்கு இவங்க கூட இருந்த 3 வருஷ அனுபவம் இருக்குமா? இருக்காது. சோ இந்த சத்தியமுறை எப்படி தெரிஞ்சிருப்பாரு? விஸ்வலா காமிச்சது ஒண்ணு, தெய்வீக திட்டத்தை பத்தி. பழைய ஏற்பாட்டினுடைய நாலேஜ் ஃபுல்லா பவுலுக்கு நிறைய இருந்துச்சு. அதுல சில விஷயங்களை அவர் கத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு நாள் இரவு முழுவதும் கர்த்தர் இயேசு அவருக்கு டீச் பண்ணிருக்கிறார். உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்னா என்ன அர்த்தம்? சகலமும் இனிமே இந்த நியூ டெஸ்ட்மென்ட் குறிச்சதான சகல ரூலும் இப்படித்தான் ஆர்டர் பண்ணணுங்கிறதுனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா நிருபங்கள்லயும் ஜாஸ்தி கட்டளைகள் பவுல்ட்ட இருந்து தான் வரும். பேதுரு கூட அவ்வளவு பேசியிருக்க மாட்டாரு, சீனியர் தானே, பேசியிருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா பவுலுக்கு விசேஷித்த ஒரு அனுக்கிரகம் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டுல ஏராளமான கட்டளைகளை கொண்டு வரக்கூடிய உரிமையை கர்த்தர் அவர் கையில கொடுத்துட்டார். எந்த அளவுக்கு பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு சபையை கட்டி எழுப்பக்கூடிய வேலையிலையும் பிரதான ஜாப் யாருக்குன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. எனவே இனிமேல் எலெக்ஷன் அப்படின்னா அதுல ஒரு அதிருப்தி பிரதர், அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் இயேசு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற சிஸ்டத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. யாரா இருந்தாலும் உண்மையா இல்லைங்களா? யாருக்காவது எலெக்ஷன்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னீங்கன்னா வசனத்தை அவமதிக்கிறோம், கர்த்தர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற ஆர்டரை அவமதிக்கிறோம், அடுத்த அப்போஸ்தலர்களை தேவன் நியமிச்சிருக்கிற நியமத்தை அவமதிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல 7ஆம் தூதன் வழியாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரமாணங்களை நம்ம மறுதலிக்கிறோம். இதுதான் சிம்பிள். இதுக்கு மேல வந்து நம்ம விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்க பேசியிருக்கிறார்? நிறைய இடங்கள்ல இருக்கு. தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மட்டும் படிங்க. தீத்து 1:5. தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும். கவனிச்சிங்களா? நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்குன்னு மட்டும் சொல்லாம நான் உனக்கு. இப்போ தீத்துவுக்கு பவுல் எலெக்ஷனை என்னவா சொல்லியிருக்கிறாரு? ஆலோசனைன்னு சொல்றாரா, கட்டளைன்னு சொல்றாருங்களா? இப்ப ஆலோசனைனா பின்பற்றலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம். கட்டளைனா கட்டாயம். இதுல இப்ப பழைய சகோதர சகோதரிகளுக்கு பிலீவ் இருக்கும். இப்பதான் இந்த எலெக்ஷன் மீட் பண்றோம் அல்லது பார்வையாளராக கூட இந்த வருஷம் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்தீங்கன்னா தெளிவுபடுத்திக்கங்க. இது வந்து ஏதோ புதுமையான விஷயம் கிடையாது. இங்க வந்து ஏன் இந்த எலெக்ஷன்லாம் சொல்றாங்க, பாலிடிக்ஸ் மாதிரி ஆயிருமோ அப்படி பயந்துராதீங்க. வேதத்துல இல்லாததை நம்ம என்ன பண்றது இல்ல, ஃபாலோ பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே பரிசுத்தவான்கள் பூரணப்பட்டு முழுமை அடைந்து மகிமைக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் கர்த்தர் இயேசு என்ன ஒரு பாதையில நம்மளை வழி நடத்துறாரோ அந்த பாதைக்குள்ளதான் நம்ம போவோம். அப்ப அதன் அடிப்படையில குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு எலெக்ஷன் வேணும். அந்த எலெக்ஷன் என்னவா இருக்குன்றாருன்னா கட்டளையிட்டபடியே. 3வது வார்த்தை, பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி உன்னை பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரைத்த தீவிலை விட்டு வந்தேனே. அவ்வளவுதான். ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல. தீத்து இப்ப யாரா இருந்திருக்காரு பழைய புதிய ஏற்பாட்டின் துவக்கத்துல? எலெக்ஷன் ஸ்பீக்கர். தீத்து எதுக்காக பணிக்கப்பட்டவர்? போயிட்டே இரு, எந்தெந்த சபையில எல்லாம் குறை பார்க்கறியோ அந்த இடங்கள் எல்லாம் ஊழியர்கள் இல்லையோ, பக்குவம் இல்லாத சபைகள் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் தங்கி அங்க இவங்களே ஊழியம் செய்வாங்க. சபை ஓரளவுக்கு பக்குவப்பட்டுருச்சுன்னா அந்த சபையில இருக்கக்கூடிய மெச்சூரிட்டியான மூப்பர்களை கரங்களை உயர்த்தி ஏற்படுத்தி வச்சுட்டு வருவார். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சது யாரு? பவுல். அப்போஸ்தலர்கள் இதுக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆதாரம் கவனிச்சுக்கோங்க. எலெக்ஷன் வேணுமான்னு கேட்டீங்கன்னா பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்துறதுக்கு அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணினார்கள்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிறோம். இது இல்லாம தீத்து, தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு இந்த எல்லா பகுதிகளிலையும் பேதுரு நிருபத்திலையும் ஒரு மூப்பருக்கான தகுதிகளை பத்தியும் அவங்களுக்கான ஜாக்கிரதை உணர்வை பத்தியும் மந்தைக்கும் மேய்ப்பர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் குறிச்சும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கீழ்ப்படுதல் குறிச்சும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தலைமை ஸ்தானம் சர்வாதிகாரமா ஆயிடக்கூடாதுங்கிறத குறிச்சும் ரொம்ப நிறைய வசனங்கள் இருக்கு நமக்கு.
இந்த குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படி போன வருஷம் எடுத்தோம் சப்ஜெக்ட், ஞாபகம் இருக்குங்களா? அதை பாகமா பிரிச்சு இன்னைக்கு நம்ம அந்த பாடம் பார்க்க போறதில்ல. பட் புதுசா வந்தவங்களுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? ஒருவேளை மேற்கொண்டு சந்தேகங்கள் இருந்தா நம்ம பாடத்துக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கலாம், இந்த எலெக்ஷனை குறித்து யாருக்காவது ஒரு சந்தேகங்கள் இருந்தா இப்ப பார்க்க போற ப்ராப்பர் பாடத்தை பார்த்து முடிச்சுட்டு மேற்கொண்டு நம்ம ஏதாவது பர்சனலா கூட சந்தேகங்கள் இருந்தா நம்ம பேசலாம். அப்ப இது வரைக்கும் நம்ம எலெக்ஷனை குறிச்ச தெளிவு எல்லாருக்கும் வேணுங்கிறதுக்காக இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு பால் கொடுக்கின்ற தாய். அப்போ எலெக்ஷன் சப்ஜெக்ட் வந்து நம்ம திமுகக்குள்ளேயே இருந்து பண்ணலாம், சரிங்களா? ஆனா எக்லீஷியாவுடைய ஒரு வளர்ச்சிக்காகவும் அதே நேரத்துல நிழல் பொருள்ல இருந்து வந்து எடுக்கலாம். எலெக்ஷன் பாடங்கள் வந்து பழைய ஏற்பாட்டின் கதாபாத்திரங்கள்ல இருந்து எடுக்கலாம், சவுல் தாவீதை வச்சு எடுக்கலாம், ஆசரிப்பு கூடார நிழல்கள்ல இருந்து எடுக்கலாம், மோசே ஆரோன்ட்ட இருந்து எடுக்கலாம். இப்படி நிறைய பாடங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான கோணத்துல நம்ம யோசிக்கும் போது, ஒரு தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஏன் மந்தையினுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கக்கூடிய உறவாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம். அப்படி யோசிக்கும் போது ஒரு 7 விதமான பாயிண்ட் வந்துட்டு சத்தியத்துக்கு இசைவாக சகோதரர்களுடைய எழுத்துக்கள்ல இருந்து கம்போஸ் பண்ணோம், வசனங்களுடைய உதவியோடு. பாருங்க, படிங்க, ஆதார வசனத்துடன் தோணுங்களாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 7-8. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். இந்த 2 வசனம் தான் நமக்கான இன்னைக்கு ஆதார வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கின்ற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போலனா, இப்ப பவுல் தன்னை யாருன்னு சொல்ல வர்றாரு? இப்ப ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அவரு, கரெக்டுங்களா? இந்த வசனத்தின் அடிப்படையில இப்ப இவரால் வழி நடத்தப்படுறவங்களா இவருக்கு யாரா மாறிட்டாங்க? குழந்தைகள். புரியுதுங்களா? இப்ப பவுல் யாரு? ஒரு மேய்ப்பன். புதிய ஏற்பாட்டுல கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த மேய்ப்பன். இன்னும் சொல்ல போனா எந்த சபைக்கு மேய்ப்பன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? பவுல, பேதுருவ, யோவானெல்லாம் எந்த சபைக்கு எல்டர்? முதல் சபைக்கு இல்ல, நான் எந்த சபைக்கு தூதன்னு கேட்கல, எந்த சபைக்கு எல்டர்? ஆதி சபைக்கு. சகோதரி சொல்றாங்க ஆதி சபைக்கு, சகோதரி சொல்றாங்க முதல் காலகட்ட சபைக்குன்னு. அப்படி இல்ல, 7 காலகட்ட சபைக்கும் 12 அப்போஸ்தலர்களும் தூதர்கள், சாரி மூப்பர்கள். தூதர்கள் வந்து அந்தந்த காலத்துக்கு மாறுறாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எல்டர் அப்படின்னா அவங்க ஆலோசனையை அந்த டைம்ல மட்டும் கேட்டா இந்த காலகட்டத்துக்கு அவங்க மூப்பர்னு சொல்லலாம். இப்ப இவங்க ஆலோசனையை இன்னைக்கு வரைக்கும் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பரும் கர்த்தருடைய பாடுகளுக்கு பங்காளியும் எழுதுறாரா இல்லையா பேதுரு? அப்ப அந்த வார்த்தை எது வரைக்கும் டிராவல் ஆகுது? ஆமா, இது 6th வால்யூம் பாயிண்ட் தான். 12 அப்போஸ்தலர்களை மட்டும் சகோதரர் ரசல் குறிப்பிடும் பொழுது இவர்கள் 7 காலகட்டத்துக்கும் மூப்பர்களாக இருப்பாங்க. நமக்குள்ள ஊழியர்கள் வரலாம் போகலாம், ஆனா 12 அப்போஸ்தலர்களுக்கு என்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா 7 காலகட்ட சபையிலும் இவங்களுடைய வார்த்தை தான் ஆர்டர். இவங்க தான் நமக்கு எல்டர்ஸ், கனத்துக்குரிய எல்டர்ஸ். எருசலேம் நகரத்திற்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, படிக்கிறவா இல்லைங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு கட்டுற சபைகளுக்கு கூட யார் தான் அஸ்திபார கற்கள்? 12 அப்போஸ்தலர்களுக்கும் 7 காலகட்ட சபைகளின் மீதும் முழு உரிமை இருக்கு. அப்ப அவங்க எல்லாரையும் பார்த்து குழந்தைகள்னு சொல்ற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. 7 காலகட்ட சபையையும் பார்த்து நீங்க எங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, இப்ப பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பன், கர்த்தர் இயேசு தாய் ஸ்தானத்துல இருக்கிறார், அங்க போயிட வேண்டாம், அவங்க 2 பேர் இடத்துக்கிட்டே போயிட வேண்டாம். இது ஆவிக்குரிய பாதையில் நம்ம வழிநடத்தக்கூடிய சகோதரர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவின் முறை கூட வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆலோசனை கொடுத்து சபையை வழிநடத்தக்கூடிய விதத்துல அவர்கள் ஆவிக்குரிய ஒரு தந்தையாக தாயாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பாருங்க, அதே பவுல் தான் வசனம் 12ல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். இப்ப இந்த இடத்துல எந்த ஸ்தானத்தை எடுத்துட்டாரு? நம்ம பார்த்த 7வது வசனத்துல தன்னை தாயின்னு சொன்ன அவரே 12வது வசனத்துல தன்னை தகப்பன்னு சொல்லிட்டாரு. அப்ப பிதாவாகிய தேவன் மட்டும் தானே நமக்கு அப்பா, ஆண்டவரையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பவுல் நமக்கு தகப்பனா அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கணும். இதுல தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானம், அவரை நம்ம அப்பான்னு கூப்பிடுற உரிமை இந்த இடத்துல என்ன பண்ணிட வேண்டியது இல்ல,
எடுக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவலா ஒருத்தவங்களை பேசிக் லெசன் எடுத்து அடுத்தடுத்து அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கறை கொண்டு அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்குறவங்க இப்ப நம்ம யாரா பார்க்கணும்? ஆவிக்குரிய தாயாகவும் தகப்பனாகவும் ஸ்பிரிச்சுவலா நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இல்லைன்னா அங்க போயிடும். எங்க அங்கி போட்டவங்கள ஃபாதருங்கிறாங்கல்ல, இவங்க இந்த வசனத்தெல்லாம் தூக்கிட்டு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, தங்களை நாங்க ஃபாதர், எங்களை அப்படித்தான் கூப்பிடணும். ஆதாரம் வேணுமா? தெசலோனிக்கேயர்ல எடுத்து காட்டுறாங்க. யார? பவுலையே அப்பான்னு தானே சொன்னாங்க அப்படின்ட்டு. இப்படித்தான் போப்பு மார்க்கம் உருவாச்சு. அங்க போயிடக்கூடாது. இது ஒரு மரியாதை நிமித்தமா, ஒரு அக்கறை நிமித்தமா இவங்களை தாயும் தகப்பனும் என்று சொல்றாரு. முக்கியமான வசனம் 8 தான். என்ன சொல்லிட்டாருன்னா, உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறது மாத்திரம் அல்லாம உங்களுக்காக எங்கள் ஜீவனையே கொடுக்க மனதா இருந்தோம். இங்கதான் நம்ம பாடத்தை தொடர்ந்து உள்ள போறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான வார்த்தை காணப்படுது. அப்ப தாய்னா ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பீங்க? ஒரு குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தாய் தகப்பன் உடனே என்ன பண்ணுவோம்? வேற யாருக்கு கொடுக்க முன் வர்றாங்களோ இல்லையோ, ஏன் ஆயுசு நாட்களை எடுத்துக்கங்க, எங்க பிள்ளை கொடுங்கன்னு சொல்றோமா இல்லைங்களா? அப்போ ஜீவனை கொடுக்கறவங்க தான் யாரா இருக்க முடியும்? தாயாக நிச்சயமா இருக்க முடியும், தகப்பனாகவும் இருக்க முடியும். அதன் அடிப்படையில தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை பரிசுத்தவான்கள் சபைக்குள்ள ஊழியர்களுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கணும். அப்படி இருந்தா பிரச்சனைக்கு இங்க வேலையே கிடையாது. நல்ல புரிதல் சபைக்குள்ள வந்துடும். அப்படி இருக்கும்போது எந்த அளவுல மேய்ப்பர்களுடைய பெருந்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா, ஆடுகளுக்குள்ள பலகீனம் இருக்கலாம், ஆனா உங்க விஷயத்துல நாங்க ஜீவன் கொடுக்குற அளவுக்கு துணிவோம் அப்படிங்கிற. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்த ஒரு அழைப்பு தெரிந்து கொள்ளப்படுதல் ரொம்ப சீரியஸான விஷயம். உலக தோற்றத்திற்கு முன்னாடி ஒரு அமைப்பாக, ஒரு சிறு மந்தையாக தேவன் நம்மளை டிசைட் பண்ணிட்டாரு. இது ஆரம்ப நிலையில கிளாஸ் கேட்கறதுல இருந்து, உடன்படிக்கை செய்யறதுல இருந்து, வளர்ச்சி பாதையை நோக்கி பிரயாணப்பட்டு மகிமையில கர்த்தரோடு கூட்டி சேர்க்கப்படுற வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிரமமான பாதை தான். அந்த பாதையில இருக்கக்கூடிய சரியான அந்த ஒரு ஆர்டர்களை, சட்டதிட்டங்களை நம்ம மதிச்சு அதை தொடர்ந்து போனோம் அப்படின்னா அந்த சிரமங்களையே நம்ம என்ன பண்ணலாம்னா லகுவாக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளோட நம்ம இசைந்து போனோம் அப்படின்னா, ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களுடைய பிரமாணங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் கடந்து போனோம் அப்படின்னா நிச்சயமா இந்த கடினமான பாதையே நமக்கு ரொம்ப எளிமையான பாதையாக மாறும். அதன் அடிப்படையில மெய்ப்பர்களுக்கும் அந்த ஆடுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது கலாத்தியர் 4:19 வாசிங்க. கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். தாய் தான், இந்த தாய் இந்த இடத்துல எப்படி மாத்திக்கிட்டாருன்னா, தன்னை உங்களுக்காக நான் பிரசவிக்கிறேன் அளவுக்கு வேதனைப்படுறேன்ட்டார். பவுல் தான் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகிற அளவுக்கு நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுறேன்னு சொல்றேன். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர்களுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? ஒருத்தரை சத்தியத்துக்குள்ள கொண்டுட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்கு உடன்படிக்கை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. சகோதரர் கன்வென்ஷன்ல சொன்னார் பாருங்க, அந்த மதில் சுவர் கைப்பிடி இல்லாத சுவரா இருந்து கீழே விழுகிறதுக்கு அடுத்து உள்ள வந்தவனே ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்து என்னன்னு சொன்னாரு, உள்ளெல்லாம் கொண்டு வந்துருவோம், அப்புறம் என்ன நடக்கும்? அவங்க முன்னாடி முன்மாதிரி இல்லாம நடந்து மேல இருந்து கீழே விழுகிற மாதிரி இடரலை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி, எந்த சீரியஸான மனநிலை இருந்தா வர்ற ஆடுகள் சிதறடிக்கப்படாம இருப்பாங்கன்னா, இது ஒரு கர்ப்ப பிறப்பு மாதிரி ஃபீல் ஆகணும். ஃபர்ஸ்ட் நமக்கு உள்ள வர்ற ஒருத்தரை குறிச்ச பயபக்தி நமக்கு எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய மந்தையை உள்ள கொண்டு வரீங்க, நம்ம சுயரத்தத்தால் சம்பாரிச்சவங்கள இல்ல. இந்த பயம் முதல்ல நமக்குள்ள இருக்கணும். நம்ம உள்ள கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நபர் யாரா? கர்த்தர் விலைக்கிரயமாக மீட்டவர். உங்களுக்கும் எனக்கும் அவங்க யாரும் இல்ல, சொந்தம் இல்லை. ஏன்னா சபை ஒரு தனி மனித கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம நினைவு கூறணும். இது கர்த்தர் தனது சுயரத்தத்தினால சம்பாரிச்ச சபையில அவருடைய வார்த்தைகளை கொடுத்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய பாதையில பிரயாணம் படுத்துறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கே தவிர சுய கருத்துக்களை நாட்டுவதற்கு நமக்கு யாருக்குமே உரிமை இல்லை. இதை நல்லா மந்தையை நடத்துறவங்களும் ஆடுகளும் புரிஞ்சிருந்தாங்கன்னா, மந்தை என்ன யோசிக்கும்னா, எங்களையெல்லாம் சுமந்து வர்றதுக்கு இந்த பிரதர் கர்ப்ப வேதனைப்படுறாருன்னு யோசிக்கும். புரியுதுங்களா? மேய்ப்பன் என்ன யோசிப்பார்னா, இவங்களையெல்லாம் சுமந்து எப்படியாவது நம்மளுடைய சொந்த ரட்சிப்புக்கும் இவங்க ரட்சிப்புக்கும் நம்ம என்ன பண்ணணும், நேர்மையான விதத்துல கணக்கு கொடுக்கணும்ன்றத மந்தை மேய்ப்பன் யோசிப்பார். அப்ப தாய்க்கும் சேய்க்கும் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி உறவு சொல்றோம் இல்லைங்களா, அதுல என்ன நம்ம பாக்குறோம்? அந்த தொப்புள் கொடி உறவுங்கிறது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, இவங்களை விட ஒரு நெருங்கிய உறவு இல்லை உலகத்துக்குள்ள. தகப்பன் கூட ரெண்டாவது தான்.
ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவு எதுல நிர்ணயிக்கப்படுதுன்னா தொப்புள் கொடியில இருந்தே. வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே தாய் யோசிக்கிறத தான் குழந்தை சிந்திக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ஒரு சபைக்குள்ள ஒரு மேய்ப்பர் ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு மந்தைக்கு கொடுத்தாருன்னா இவர் யோசிக்கிறது யாருடையதா இருக்குது? இப்போ கர்த்தருடையதா இருக்கு. இப்ப இவர் யோசனை மந்தைக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும்? அதை ஏற்றுக்கொள்றதுல மந்தைக்கும் என்ன இருக்காது? பிரச்சனை இருக்காது. அப்போ இந்த ஒரு உறவு, தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவை மேய்ப்பர்களும் ஆடுகளும் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இப்ப பால் கொடுக்கக்கூடிய தாய் அவங்களுடைய இந்த குழந்தை வளர்க்கக்கூடிய விஷயங்களை பவுலுக்கு இருக்கக்கூடிய அதே ஜாக்கிரதை உணர்வோடு சபையில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் இருக்கணும். குறிப்பாக சபையினுடைய ஊழியக்காரர்களாக ஏற்பட இருக்கிறவங்களுக்கு இருக்கணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்ச பின்னாடி 7 விதமான பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு கருவிலிருந்து வெளிப்பட்ட பிறகு ஒரு தாய்க்கு பால் கொடுக்கறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் பாடத்தினுடைய தலைப்பு பால் கொடுக்கின்ற தாய். அந்த ஆதார வசனத்துல பவுல் குறிப்பிட்ட பிரகாரம் நம்ம பார்த்தோம். இப்ப பால் கொடுக்கிற தாய் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? இப்ப சகோதரிகளுக்கு இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் பிரசவிக்கும் போது அந்த குழந்தை பிரசவிக்கப்பட்ட பிறகு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால்ங்கிற ஒரு விஷயம் வரும் பாருங்க. நிறைய பேருக்கு அது அந்த பாக்கியம் இல்லாம இருக்கும். குழந்தைகள் குடிக்காது. பால் பாட்டில வாங்கிட்டு நம்ம பால் பவுடரை வாங்கிட்டுலாம் கொடுக்குற சிரமத்துக்குள்ளெல்லாம் ஆயிருப்பீங்க. அதுல குழந்தைக்கு என்ன ஆயிருக்காதுன்னா சரியான ஒரு புரதச்சத்து கிடைக்காது. லாக்டோஜின்னாலேயோ நம்ம கொடுக்கக்கூடிய செரலாக்னாலேயோ குழந்தைகள் மனுவாகாது. ஆனா ஒரு தாய்ப்பால் எப்படி குழந்தைக்கு அப்படின்னா, பின்னால ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி வேதனையே வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்திகள் எதுலதான் இருக்கு? தாய்ப்பால்ல தான் இருக்கு. பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா புஷ்டியா இருக்கும், தெரியுங்களா? பார்த்துருப்பீங்க இல்லையா? தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தை மட்டும் நீங்க எவ்வளவு வெளியில இருந்து ஆகாரங்கள் கொடுக்கக்கூடிய குழந்தைகளோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லா குலுகுலுன்னு இருக்கும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும். குறிப்பா மூளை வளரும், புத்திசாலி குழந்தையா இருக்கும். அப்போ முதல்ல பால் கொடுக்கறதுக்கு அப்ப தாயானவள் என்ன பண்ணணும்? ரெடி ஆகணுமா இல்லைங்களா? இப்ப மந்தையினுடைய மேய்ப்பர் மந்தைக்கு பால் கொடுக்கிறார். ஆடுகளாக அல்லது குழந்தைகளாக இருந்து நீங்களாம் என்ன பண்றீங்க? குடிக்கிறீங்க. இப்ப பால் கொடுக்கறதுக்கு நீங்க தேர்வு செய்ய போற மூப்பர் என்னவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவர் ஆகாரம் சாப்பிட்டு ரெடி ஆகணும். படிங்க எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாரி, ஸ்டக் ஆயிருக்குது, அதனால லேட்டா வருது. படிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. போதும். இப்போ தாயை ஏன் சாப்பிட சொல்றாங்க சத்தான ஆகாரங்கள்? பாத்தீங்களா? தாய்மார்களுக்கு தான் இது நிறைய தெரியும். நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கோமோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு ஊட்டச்சத்து போகும். அதனால தாய்க்கு நிறைய புரதச்சத்துக்களை, ஊட்டச்சத்துக்களை, அயன் சத்துக்கள் கொண்ட பொருட்களை கொடுத்து அந்த தாயை நிறைய கவனிக்கணும். வயிற்றுல இருக்கும் போதே கவனிப்பாங்க, அது குழந்தைக்கும் ஆகாரம் போதுன்ட்டு. வெளியப்பட்ட பிறகு அதிகமாக கேர் எடுப்பாங்க தாய்க்கு ஊட்டச்சத்து கொடுக்குற விஷயத்துல. அந்த மாதிரி இப்போ ஒரு மந்தையை மேய்க்கக்கூடிய வேலை தாய் தன் குழந்தையை வளர்ப்பதற்கு ஒப்பா இருக்கு. பிறப்பதிலிருந்து வளர்ந்து ஒரு பூரண நிலைமைக்கு கொண்டு போற வரைக்கும், சமுதாயத்துல ஒரு பிள்ளையாக வளர்த்து நிறுத்துற வரைக்கும் ஒரு பொறுப்போட நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் பாடத்தை. அப்ப பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி தாய் ஆகாரமே உட்கொள்ளாதவளா இருந்தானா அந்த தாய்க்கு பால் சுரக்காது இல்லையா? இல்லைங்களா? அப்ப பால் சுரந்தாதான் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அப்படின்னா மந்தையில தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள் சத்திய வார்த்தைகள்ல நன்கு பக்குவப்பட்டவங்களா இருக்கணுங்கிறதா முதல் பாயிண்ட். சத்தியத்தை பேச தெரிஞ்சவங்களா இருக்கணுங்கிறது இல்ல, அதை கிரகிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகளை கிடைத்தவனே உட்கொண்டேன்னு அர்த்தம். சாப்பிடுறது ஒண்ணு, உட்கொண்ட பிறகு அதை அசை போடுறது இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தை எனக்குள்ள போகுது. எரேமியா சொல்றாரு, அதை நான் சகிக்க முடியாதபடிக்கு இளைத்து போனேன்றார். அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, தேவனுடைய வார்த்தையை வெறுமனே படிச்சுட்டு ஒரு நாலேஜா வாங்கிட்டு போறது வேற. இந்த வார்த்தை எனது லைஃபா மாறணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதன் அடிப்படையில நம்மளை வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள் முதலாவது இந்த ஸ்தானத்துக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி ஏற்படுத்திட்டு அவர் தயாராயிருவாரு அப்படின்னு நினைச்ச கூடாது. தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கே தயார் இல்லாத ஒரு சகோதரர்களை நாங்க முதல்ல ஏற்படுத்திடுறோம், அப்புறமா அவர் ரெடி ஆகட்டும் பிரதர். அப்படி இல்லை. முதலாவது அவங்களுக்குள்ள திருவசனத்துல என்ன இருக்கணும்? பரிச்சயம் இருக்கணும். ஏன்னா சபை எதுல வளர்க்கப்படுது? தேவனுடைய வார்த்தையினாலதான்.
இப்ப மந்தையில ஏற்படுத்தப்படுற சகோதரர்கள் விசாரணைக்காகன்னு சொல்றாங்க சிலர். ஒரு ஊர்ல சொன்னாங்க, பிரதர் நாங்க 5-6 மூப்பர் ஏற்படுத்தியிருக்கோம். இந்த பிரதர் என்ன செய்வார்? பிரதர் அவர் சப்ஜெக்ட் எடுக்க மாட்டார், அவரும் எடுக்க மாட்டார், ஒருத்தர் தான் எடுப்பார், பாக்கி 4 பேர் என்ன செய்வாங்க? நல்லா விசாரிப்பாங்க. பிரதர் என்ன விசாரிப்பாங்க? சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, பிள்ளைகள்லாம் நல்லா படிக்குதா, இப்படிலாம் விசாரிப்பாருங்க பிரதர் வீட்டுக்கெல்லாம் இதுக்கு பேர் விசாரணை இல்லை. இது யார் வேணாலும் செய்யலாம். சும்மா இருக்கிறவங்க இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் கூட என்ன பண்ணலாம், உங்க வீட்டுல சாப்பாடு ஆயிடுச்சா, வேலைக்கு போனீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு மூப்பரா இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. அப்ப நன்றாய் விசாரணைங்கிறது வேத வசனத்துல பொருள் என்ன? ஆவிக்குரிய பாகத்தை, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு, நீங்க வளர்றதுக்காக நாங்க என்ன செய்யணும், உங்களுக்கு எப்படிப்பட்ட கூடுகைகள் வேணும், என்ன மாதிரி கைடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்படி விசாரிக்கிற மூப்பர்கள் முதல்ல அவங்க யாரா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தைகளை நன்கு உட்கொண்டிருக்கணும். இதுல ஆண்டன் ஃப்ரை சகோதரர் டாபர்நேக்கல் சேடோஸ்ல ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இந்த 6 அப்பங்கள் நமக்கு பைபிள் 66 ஆகமும் தெரியும் இல்லைங்களா, அந்த அப்பம் இருக்கக்கூடிய பாத்திரம் பிரதர் ரசலுடைய ரைட்டிங்ஸ் சொல்றாரு. அப்பத்தை எதுல எடுத்தா போட்டு சாப்பிடணுமா? ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே நமக்கு என்ன பண்ணிட்டாருன்னா விளக்கங்கள் கொடுத்துட்டாரு. இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம். 7ஆம் தூதனுடைய எக்காலம் 7ஆம் காலகட்ட சபைக்கு அந்த எக்காலம் தான் துணிக்கணும். இப்ப நம்ம சுய கருத்துக்களை நிறைய பேச போனோம்னா என்ன ஆயிரும்னா யாருடைய கருத்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு ஆயிடும். ஆனா 7ஆம் காலகட்ட தூதனுக்கு அதுக்கான ரைட்ஸ் கொடுத்ததுனால இந்த அப்பத்தை எடுத்து போட்டு சாப்பிடுற பாத்திரம் என்ன சொல்றாருன்னா 6th வால்யூம் ரீபிரிண்ட் எல்லாம் சொல்றாரு. ஆண்டன் பிரை கொடுக்கக்கூடிய ஒரு பதில் இது. அப்போ நன்கு தியானிக்கக்கூடிய விதத்துல, சபையை பக்குவமாக வழிநடத்தக்கூடிய விதத்துல தேவனுடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட் முதலாவது சகோதரர்கள் கிரகிக்க தெரிஞ்சிருக்கணும். எப்படி அவங்க கிரகிக்கணுங்கிறது தான் அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 12:29. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எல்லாரும் அப்போஸ்தலர்களாம், எல்லாரும் தீர்க்கதரிசிகளாம், எல்லாரும் போதகர்களாம், எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களாம். பாத்தீங்களா? ஏன் எல்லா இடத்துலயும் கொஸ்டின் மார்க்? எல்லாரும் 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 எல்லாரும்னு ஏன் எல்லா இடத்துலயும் இந்த கேள்வியை இந்த இடத்துல பாக்குறோம்? இப்ப இந்த கேள்வி நமக்கு என்ன ஒரு கேள்வியை உருவாக்குது நமக்குள்ள? எல்லாரும் எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, போதகர்களா, அப்போஸ்தலர்களா அப்படின்னா சபைக்குள்ள ஈக்குவலிசம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? ஊழியங்கள்ல இல்ல, நம்ம குறிப்பா கேட்கறது சபையை வழிநடத்தக்கூடிய ஊழியர்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை நல்ல உட்கொண்டு சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மெச்சூரிட்டியான பிரதர்சங்களை எடுக்கணும். அவங்க தான் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு தகுதின்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதன் அடிப்படையில எல்லாருமே அப்போஸ்தலர்களா இருந்தாங்களா, எல்லாரும் சுவிசேஷகர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களாங்கும் போது 5 விரலும் சமமா இருக்கா? அதுதான் பாயிண்ட். இப்ப கட்ட விரல்ல ஒரு வேலை நம்ம ரேகை அப்படி வைக்கிறோம், கை நாட்டு வைப்போம். மோதிர விரல தான் என்ன சொல்றோம்? மோதிர விரல் சொல்றோம். ஆள்காட்டி விரலை தான். ஆமா, இப்ப கட்ட விரல்ல யாரையும் நம்ம காட்ட முடியாது, என்னைய தான் இப்படித்தான் காட்ட முடியும். ஆனா ஆள்காட்டி விரல் தான் இப்படி காட்டும். அந்த மாதிரி எல்லா விரலுக்கும் ஒரு ஜாப் இருக்குல்ல, அந்த மாதிரி தீர்க்கதரிசி ஊழியத்தை சுவிசேஷகர் செய்ய முடியாது, சுவிசேஷ ஊழியத்தை வேற ஒருத்தவங்க செய்ய முடியும், சாதாரண ஒரு தாளந்து உள்ளவங்க செய்ய முடியாது. அப்ப எல்லாரும் எல்லாரும்னா இந்த இடத்துல நமக்குள்ள நல்ல ஒரு மனப்பக்குவம் உருவாகணும்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், எனக்கு என்ன தெரியும், இந்த வேலையை சபை இவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறத விட அந்த வேலையை வாங்குறவர் யோசிக்கணும், எனக்கு இதற்கான பக்குவம் இருக்கா, தேவனுடைய வார்த்தைகளை மந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேனா அப்படிங்கிறத அவரு தன்னை குறித்து யோசிக்கணும். இந்த சகோதரனை எலெக்ட் பண்ணா இவரால நமக்கு தாய்ப்பால் கிடைக்குமா? இந்த சகோதரனால நம்ம 1 வருஷம் வழிநடத்தப்பட போறோம், 1 வருஷம் வழிநடத்துற அளவுக்கு இவருக்கு மெச்சூரிட்டி இருக்கா? அல்லது முகதாட்சணியத்துக்காக கை தூக்கிடக்கூடாது. சில நேரங்கள்ல இதெல்லாம் பிரதருடைய கருத்துக்கள்ல வருது. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்காக தூக்கிறது, நமக்கு பிடிச்சவங்கிறதுக்காண்டி கை தூக்கிறது, அவருடைய மனைவி நமக்கு ஃப்ரெண்டுங்கிறதுக்காண்டி கை தூக்கிறது, இதெல்லாம் எலெக்ஷன்ல நடக்குமா? இதெல்லாம் நிறைய கடிதங்கள் அன்னைக்கே போயிருக்கு. கண்களை மூடிதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஓட்டிங்ல பங்கெடுக்கும் போது இந்த ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யறதுக்கு உண்மையாகவே ஒரு தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய பாத்திரமா, இவருக்குள்ள வேத அறிவு இருக்கா, இவரை நம்ம சும்மா உலக காரியங்களுக்காக எடுக்கிறது இல்ல, அந்த அளவுக்கு ஒரு தாயா இருந்து நமக்கு பால் கொடுப்பாரா அப்படின்னு அவங்க யோசிக்கணும். ஏற்படுத்தப்படுற சகோதரர்களே சம்டைம் பிரதர் நான் அதுக்கு தகுதி இல்லை, என்னை எலெக்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களை என்ன செய்யலாம்? நம்ம இந்த வசனத்தின் அடிப்படையில பிரதர் என்னை எலெக்ட் பண்ணாதீங்க, நாமினேஷன் பண்ணிட்டீங்க, பட் நான் அதுக்கு தகுதியா ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் எலெக்ட் பண்ணலாமா கூடாதா? பண்ணக்கூடாது. அப்ப கம்பல் பண்ணோம்னா யாருக்கு நஷ்டம்?
பேருக்கு மூப்பர்கள் அதிகமா இருப்பாங்க, ஆனா வேலை நடக்காது இல்லைங்களா? அதனால யார் ஒருவர் இந்த வசனத்தின் அடிப்படையில, பிரதர் நான் என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க விருப்பப்படுறேன், என்னை வந்து எலெக்ட் பண்ணாதீங்கன்னு வந்து உங்கள் மத்தியில் யாராவது சொல்லுவாங்கன்னா நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, அந்த சகோதரனுடைய மனசாட்சி தான் நீங்க பெருசா மதிக்கணும். அவரை முகத்தாட்சணைப்படுத்தி நம்ம வற்புறுத்திட்டோம் அப்படின்னா, சபை எடுத்து கட்டப்படுதல்னு ஒரு ஊழியம் இருக்கு இல்லைங்களா, எடிபிகேஷன் சொல்றோம். பில்டிங் கட்டப்படணும். இதுதான் ஜீவனுள்ள கற்களை போலன்னு பேதுரு பேசக்கூடிய வார்த்தை கூட. மந்தை மேய்ப்பர்கள் எதுக்கு எடுக்கப்படுறாங்கன்னா தேர்ந்து, இவர்களால தான் இந்த சபை இந்த குறுகிய காலகட்டத்தில் கட்டி எழுப்பப்படுது ஆவிக்குரிய வளர்ச்சியில. அப்ப வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்கிட்ட தாய்ப்பாலே இல்லைன்னு சொல்றவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. இதுதான் முதல் பாயிண்டா நம்ம பார்க்கிறோம். அனைத்து சகோதர சகோதரிகளும் யோசிக்கணும். பால் கொடுக்கிறது முதலாவது பால் இருக்கிறவங்களா இருக்கணும். அதுக்கு சத்தான ஆகாரத்தை உட்கொண்டு சபையில நல்லா மெடிடேட் பண்ற பிரதரா இருக்கணும். ஒரு சகோதரன்ட்ட நம்ம போய் பேசுறோம் அப்படின்னா மாம்சத்தின்படி பதில் வரக்கூடாது, வசனங்கள்ல இருந்து நமக்கு பதில் கொடுக்குறாரா, உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சோ சத்தியத்தை குறிச்சோ டவுட் கேட்கும் போது வேத வாக்கியங்கள்ல இருந்து எடுத்து கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட பால் சுரக்குதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிருக்கிறார், வேதத்தை தியானிச்சிருப்பார். எனவே முதல் தகுதியா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம், அந்த சகோதரனிடம் இந்த சபையை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு வேத அறிவு இருக்கா, அதற்கான முயற்சி செய்யறாரு. அதுக்காக நீங்க எங்க போயிடக்கூடாதுன்னா வேதத்தை கரைச்சு குடிச்சிருக்கணும் அப்படி உங்களை பார்க்க சொல்லல, அப்படின்னா யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஓரளவு சத்திய ஆவில சபையை வழிநடத்துற சகோதரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு தாய் பால் கொடுக்கணும் அப்படின்னா தாயினுடைய உடலை பரிசோதிக்கணுமா இல்லை? இப்ப பால்லாம் ரெடி, இன்னும் பால் கொடுக்கறதுக்கு தாய் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா பால் கொடுக்கலாமா? இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி தாய்க்கு கொடுமையான ஜுரம் இருந்துச்சுன்னா பால் கொடுக்கலாமா? ஏன், என்ன நடந்துரும்? ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு ஊர்ல, நான் ஊர் பேர் சொல்ல விரும்பல. ஒரு சகோதரிக்கு ஃபிக்ஸ் வரும். அந்த சகோதரி குழந்தை மேல உள்ள பாசத்துல பிறந்தவனே குழந்தை அளவும் பால் கொடுத்துட்டாங்க. டாக்டர் வந்து ரொம்ப திட்டுன்னு திட்டாங்க, ரொம்ப கடுமையா திட்டாங்க. அந்த அவங்க ஏன் திட்டினாங்கிறதுக்கு ஆன்சர் வந்து 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையாச்சு. தாய்க்கு இருந்த ஃபிக்ஸு பால் கொடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனுக்கு 16-17 வயசாகுது, 14 வயசாகுது. அவங்க அப்பா தான் தூக்கிட்டு போறாரு. இதனால அம்மா சபைக்கு வந்தா அப்பா வரமாட்டாரு, அப்பா சபைக்கு வந்தா அம்மா வரமாட்டாங்க. அந்த பையனை பார்க்கறதே அவங்களுக்கு பலியின் வாழ்க்கையா மாறிடுச்சு. அது கூட ஒரு பெரிய தியாகம் இல்லை. இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள சகிப்புத்தன்மையெல்லாம் அழகா உருவாயிருங்க. மனசு ரொம்ப ஃபீல் ஆகுது அதெல்லாம் நினைக்கும் போது. ஒரு சின்ன தவறு தான் பண்ணாங்க, அந்த குழந்தை அப்படி ஆயிடுச்சு. அப்போ பால் கொடுக்கிற தகுதி, போதிக்கிற திறன். அப்படி வாங்க இப்ப ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்ல வந்துடலாம். போதிக்கிற திறனை மட்டுமே மூப்பர்கள்ட்ட பார்க்கலாமா அப்படின்னா, சகோதரருடைய கருத்து என்ன தெரியுங்களா? நம்மளுடைய மூத்த சகோதரன், போதிக்கிற தகுதி மந்தையின் மேய்ப்பர்களின் தகுதிகள்ல ஒன்று மட்டும்தான். மந்தையில மேய்ப்பரா இருக்கக்கூடிய மூப்பரா இருக்கக்கூடியவங்களுக்கான தகுதி ஒண்ணுதான். போதிக்கிற தகுதி என்பது பல தகுதிகள்ல ஒன்னா பார்க்கணும். போதகரையே நம்ம மூப்பரா நினைச்சிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற. ஏன்னா அந்த தகுதியெல்லாம் 18 விதமான பாயிண்ட். நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா பிரதர் சொல்லுவார், அந்த தீமுத்தையில எல்லாம் வர்ற தகுதியெல்லாம் நீங்க 18ஆ பிரிச்சு பார்த்திருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் வர்றதுல ஒரு தகுதி தானே போதக சமத்தனா இருக்கணும். போதிக்கிற திறன் முக்கியம், ஊழியங்கள்ல முக்கியம், பட் தகுதிகளில் ஒன்றுன்னு பாத்துக்கணும். இது மாத்திரம் தகுதின்னு எடுத்துறாதீங்க. அப்ப போதிக்கிற திறன் என்கிட்ட இருக்கு, ஆனால் உடல் தாய் வியாதி வேதனைப்படுவது என்பது என்ன? படிக்கலாம் வசனம், தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனுமாய் இருக்க வேண்டும். இப்ப போதகர்களா யாரா வேணாலும் இருக்கலாம். பேச தெரியுதுங்கிறதுக்காக நம்ம ஃபுல்பீட்ல ஏத்திருவோமா? கண்டிப்பா செய்ய மாட்டோம் இல்லைங்களா? இப்ப நல்ல பிரகாசமா பேசுற ஒரு சகோதரன் தான். சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஆச்சரியப்படுவோம். கையில ஒரு ஸ்கிரிப்ட் இருக்காது, பிபிடி இருக்காது, பைபிள் மூடி தான் வச்சிருப்பாங்க. பேசுனா 3 நாளைக்கு 4 நாளைக்கு பேசுனா நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். இனிப்பா அவ்வளோ அருமையா பேசுவாங்க. கான்செப்டே இல்லாம போயிட்டு இருக்கோம் திறமையான பேச்சாளர்கள்லாம். பட் ஆரோக்கியமான உபதேசமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அந்த உபதேசம் நம்மளை ரட்சிப்பு கொடி நடத்தாம இருக்கும். அவங்களுடைய சுய பெருமைகள், அவங்களையே வொர்ஷிப் பண்ணணும், அவங்களையே பின்பற்றி போறங்கிற மாதிரி அவங்களுக்கான வேலி போட்ட ஒரு ஆடுகளா நம்மளை வச்சிட்டு இருப்பாங்க.
இப்ப இவங்களும் போதகர்கள் தானே. இப்ப இங்க எதை சிந்திக்க சொல்றாரு அப்படின்னா, பால் சுரக்குது, போதிக்க தெரியுது, பட் அந்த போதனை ஆரோக்கியமா இருக்கா? குடிக்கிற பால் குழந்தைக்கு ஜீவன் ஆகணும், விஷமா ஆயிடக்கூடாது இல்லைங்களா? அதுக்கு தான் சொல்றாரு சோதிங்க. இப்ப பால் கொடுக்க ரெடி ஆயிட்டீங்க, ரைட்டு. நீங்க உங்களால எலெக்ட் பண்ண போற சகோதரன், உங்க சபையை வழிநடத்த போற சகோதரன் உபதேசத்துல தெளிவானவரா? எல்லாம் புரிஞ்சுங்க. இந்த 7 பாயிண்ட்டும் இங்க நடக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சக்கூடாது. இங்க நமக்குள்ள அப்படி இல்லையே, ரொம்ப சந்தோஷம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம மத்தியிலேயே நாளைக்கு டாக்டரினை மறுதளிக்கக்கூடிய லெவல்ல யாராவது மாறலாம் இல்லைங்களா? உபதேசம் இது இல்ல இவ்வளவு நாள நம்ம கேட்டது. ஏன்னா ரொம்ப நாள் சத்தியத்துல இருக்கிற சகோதரர்களே இப்ப வார வாரம் ராப்போச்சனை ஆசிரிக்கிறாங்க, அப்படிலாம் டைவர்ட் ஆயிருக்கிறாங்க சிலர். ஏன்னா அப்போஸ்தலர்கள் கூடி வந்த இடத்துல எல்லாம் அப்பம் பிட்டார்கள்னு வசனம் இருக்குல்ல, அத ஒரு சகோதரன் இப்ப சொல்றாரு, இல்ல இது ராப்போச்சனம் தான், பாத்திரத்தை மென்ஷன் பண்ணல, மறந்துருக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்ம வார வாரம் ராப்போச்சனை ஆசிரிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. திறமை மிகுந்த பேச்சாளருங்க அவர். அவர் மாதிரி ஒரு போதகர் பைபிள் ஸ்டூடெண்ட்ல கிடையாது. வார வாரம் பாஸ் ஓவர் அப்படி போயிடுச்சு. இப்ப ஆரோக்கியமான போதனையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃப்ளூயண்டான பேச்சா, மிகப்பெரிய பேச்சு திறமையா? அப்படின்னா அந்த பேச்சு திறமையுடன் என்ன இருக்கணும்? உபதேசத்தில் தெளிவு இருக்கிறதா? நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம் இவர்கிட்ட பியூரா வருதா? இவர் கர்த்தர் இடத்துல நம்மளை வழிநடத்துவாரா? பாருங்க 1 தீமோத்தேயு 4:16. 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டு இரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். இந்த வசனத்தின் அடிப்படையில மூப்பர் மேல எத்தனை பொறுப்பு இருக்கு? இந்த வசனத்துல பிற்பகுதியில படிச்சீங்க இல்லையா? மூப்பருக்கு எத்தனை பொறுப்பு இருக்குங்க? உன்னையும் உன் உபதேசத்தை. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? நமக்கெல்லாம் பர்சனல் ரட்சிப்பை பத்தி மட்டும் தான் கவலையா இருக்கும். சபையின் மூப்பர்களுக்கு எத்தனை கவலை? தனது ரட்சிப்பு மேலேயும் அவர் கவனமா இருக்கணும். இவரால் யார் வழிநடத்தப்படுறாங்களோ அவங்க ரட்சிப்பும் யார் கையில இருக்குதான்? இந்த கேள்வியை வச்சுட்டு 6வது வாலிபன் பிரதர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சா எத்தனை பேர் மூப்பர் வேலைக்கு ஆசைப்படுவாங்க? அதாவது இதை பெயர் சபை ஆசனம் நினைச்சு ஓடுது இல்லையா, ஒரு சீட்டு. இதனால பெயர் சபையில பாத்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்தலாம் ஓட்டு கேட்கறாங்க. நம்ம சபையில உடனிழரா இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் முதல்ல பாபிலோன்ல சிஎஸ்ஐ பாஸ்டர். அந்த சகோதரன் நான் ஃபாலோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்தி கிறிஸ்தெல்லாம் முடிக்கும் போது கரெக்டா அந்த சபைக்கு போறதை நிறுத்திக்கிட்டாரு. அந்த சபையினுடைய சாவி அவர்கிட்ட தான் இருக்கும். அவர் தான் வார வாரம் திறந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணுவார். அந்த சபையினுடைய பொறுப்பாளராக இருந்தாருங்க. திடீர்னு அந்தி கிறிஸ்து கிளாஸுக்கு அப்புறம் இவர் போறதை நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் கார் மேல கார் போட்டு, அது கிராமம், தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கீல அறிஞ்சவங்க. என்னன்னு பார்த்தா ஒருத்தர் 12 லட்சம் தரேங்கிறாரு, ஒருத்தர் 6 லட்சம் தரேங்கிறாரு, ஒருத்தர் 9 லட்சம் தரேங்க. அமௌண்ட் கூடிக்கிட்டே இருக்குது, குறையல. என்னன்னு கேட்டா, இந்த பகுதி மக்களுடைய ஓட்டை எங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துருங்க, இந்த வருஷத்துக்கான பிசப்பா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஓட்டுலாம் ஒழுகும். யாருக்கு? சத்தியத்துக்கு அதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு வர்றவருக்கு சோதனை பாருங்க. ஒருத்தர் 6 லட்சம் கொடுக்குறேங்கிறாரு, ஒருத்தர் 9, ஒருத்தர் 12. ரொம்ப கஷ்டப்படுற சகோதரனுங்க. வாங்கியிருந்தாருன்னா அந்த ஊர்ல பெரிய வீடா கட்டியிருக்கலாம். நான் சொல்றது 12 வருஷத்துக்கு முன்னாடி. கிராமம் தானே, வேணான்ட்டார். எல்லாரும் எவ்வளவோ கேன்வாஸ் பண்ணி பார்த்தாங்க. இது எதுக்கு இந்த இடத்துல நம்ம சொல்றோம்னா, இந்த வேலை ஏதோ ஒரு பதவிக்காக நினைச்சிடக்கூடாது. இப்ப பெயர் சபை என்ன நினைச்சிருக்கு? ஜனங்களை ஆளுகை செய்யற போஸ்டிங், பொலிட்டிக்கல் பவரோட சேர்ந்து மத அதிகாரம். இந்த சீரியஸை பாருங்க. நம்ம மத்தியில எப்படி இருக்குன்னா, மூப்பர்கள் தங்கள் ரட்சிப்புக்கும் கவலைப்படணும், மந்தை ரட்சிப்புக்கும் கவலைப்படணும்னா 2 ஆபத்து அவங்க மேல இருக்கு. உங்களை நான் மிஸ்கைட் பண்ணிட்டேன்னா என் ரட்சிப்பு போச்சு, அல்லது உங்களை நல்லா வழிநடத்தி நான் சரியில்லைன்னா என் ரட்சிப்பு மட்டும் போயிடும். நான் நல்லா இருந்து உங்களை தப்பா கைட் பண்ணிட்டேன்னா உங்க ரட்சிப்பும் சேர்த்து போயிடும். எனவே உன்னை குறித்தும் மந்தையை குறித்தும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இரு, உன் உபதேசத்தை குறித்தும். அப்பதான் உன்னையும் நீ ரட்சித்துக் கொள்ளுவ. உன்னை நம்பி இருக்கிறவங்கன்னா எல்லாருமே கர்த்தரை தான் நம்பி இருக்கிறோம். நம்மளால் வழிநடத்தப்படக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு குறுகிய காலம் சின்ன பொறுப்பை நம்ம வாங்கியிருக்கிறோம். கர்த்தர் இயேசுதான் நமக்கு எப்பயுமே பிரதான மெய்ப்பன். பிதாவாகிய தேவன் நமக்கு பெரிய மெய்ப்பன், ஆடுகளின் பெரிய மெய்ப்பன்னு பிரிக்கிறார். சகோதரர், மூத்த சகோதரர் பிதாவாகிய தேவனை சங்கீதம் 23 குறிப்பிடக்கூடிய பெரிய மெய்ப்பன் என்றும், யோவான் 10ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய கர்த்தர் இயேசுவை ஆடுகளின் பிரதான மெய்ப்பன் என்று சொல்றார். பெரிய மெய்ப்பனுக்கும் பிரதான மெய்ப்பனுக்கு டிஃபரெண்ட் இருக்கு இல்லைங்களா? பெரிய மெய்ப்பன்னா ஆடோடைய எஜமான், பிரதான மெய்ப்பன்னா அந்த ஓனரால ஏற்படுத்தப்பட்ட மெய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நாம யாரு? ஆடுகளுக்கு கூலியாள் மாதிரிதான், ஏறக்குறைய கொஞ்ச நாளைக்கு வேலை பார்த்துட்டு அவர் கொடுத்த ஆடுகளை
கொஞ்சம் குறுகிய காலகட்டம். நம்ம யார் மேல என்ன பண்ண முடியாது, உரிமை பாராட்டலாம் முடியாது. என்னுடைய ஆடுகள். பெயர் சபை இன்னைக்கு என்ன சொல்லுது, எங்க சபையில இத்தனை ஆடுகள் இருக்கு, ஏன் விசுவாசிங்க, நான் சொன்னா இதெல்லாம் செய்வாங்க. இந்த எண்ணமே நமக்குள்ள என்ன ஆயிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆக முதல் பாயிண்ட், பால் கொடுக்க தாய் தயாரா இருக்கணுங்கிறது. சகலத்திலும் அவங்களுக்கு சபையை வழிநடத்தக்கூடிய தகுதி இருக்கான்னு பார்க்கணும். அதுல முக்கியமா வேத அறிவு, சத்தியத்துல தெளிந்த புத்தியோடு சபையை வழிநடத்த தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்த்தோம், பால் கொடுக்கவே தகுதி இருந்துட்டாலும் உபதேசத்தில் தேறினவரா அவருக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருக்கா? மகா பரிசுத்தமான விசுவாசத்துல ஒரு பிரதர் டவுட் படுறாரு, குறிப்பா இந்த டாக்டரின் நான் ஏத்துக்கல பிரதர், இன்னும் எனக்கு ராஜ்யத்துல நம்பிக்கை இல்லை, ரெண்டாம் இருக்கையில நம்பிக்கை இல்லை, பாஸ்வேர்ல டவுட், இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமான உபதேசத்துல கேள்விக்குறியாகிறாங்கன்னா நிச்சயமா அவங்களால சபையில சந்தேகம் மட்டும்தான் கொடுக்க முடியும், தெளிவை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. எனவே பால் கொடுக்குறவங்க ஆரோக்கியமான போதகராங்கிறத ரெண்டாவது பாயிண்ட்ல நீங்க ரொம்ப கவனமா கண்டுபிடிக்கணும். மூணாவது, குழந்தையினுடைய பசியை அறிந்து தாய் பால் கொடுக்கும். மூணாவது பாயிண்ட் என்னங்க, இப்ப குழந்தைக்கு எப்போனாலும் ஆகாரம் கொடுக்கலாம், ஆனா குழந்தையினுடைய பசியை அறியறதுக்கு இப்போ தந்தைமார்கள் தூங்கிடுவாங்க. நல்ல அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? குழந்தையெல்லாம் பிறந்த பின்னாடி, பிறக்கிறதுக்கு முன்னாடியும் தாய்க்கு தான் சோதனை, பிறந்த பின்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு யாருக்கு தான் தூக்கம் இல்லை. இதுல எல்லாம் நம்ம அவங்களுக்காக பேசி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம பங்கு ஒண்ணுமே இல்லை. இதுல கூட முடிச்சிருந்து ஏதாவது ஆலோசனை கூட கொடுக்க மாட்டோம். தூங்குறதுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி திட்டுற கணவன்மார்களா இருக்கிறாங்க. தூக்கிட்டு அங்கிட்டு போ அப்படிம்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் கெடுதுன்ட்டு. அந்த 2 வருஷத்துக்கும் அந்த குழந்தை அந்த தவக்கிற ஸ்டேஜ் எல்லாம் இன்னும் கடந்து போய் ஓரளவுக்கு நடக்கிற ஸ்டேஜ் கரெக்டா தூங்கி எந்திரிக்கிறான், ஓரளவுக்கு பலமான ஆகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்கிற பொறுப்பு வர்ற வரைக்கும் தாய்மார்களுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற காலகட்டம் 1 வருஷம் தூக்கம் இல்லை, வெளியே வந்த பின்னாடி 2 வருஷம் கம்ப்ளீட் தூக்கம் கிடையாது இல்லைங்களா? இதெல்லாம் அனுபவபூர்வமா நீங்க எல்லாம் உணர்ந்திருப்பீங்க. அப்ப அவங்க என்ன முக்கியமா அந்த வேலையில செய்யறாங்கன்னா, பிள்ளைங்க பாத்ரூம் போயிட்டா அவங்களுக்கு அந்த பேம்பர்ஸ் மாத்தி விட்டுக்கிட்டு துணிமணிகளை எடுத்துக்கிட்டு அதை கவனிச்சுட்டே இருக்கணும். ஒண்ணு முக்கியமா, அது அழுகுதுன்னா கொசு கடிச்சு அழுகுதா, பசியில அழுகுதா, யூரின் போயிட்டு அழுகுதா, அல்லது காத்து நின்னுபட்டு போய், எவ்வளவு ப்ரெஷர். ஆனா அந்த குழந்தை மேல மட்டும்தான் அவங்களுக்கு என்ன இருக்கும், கவனம் இருக்கு இல்லைங்களா? இதுதான் மந்தை மேய்ப்பருக்கு இருக்கக்கூடிய அக்கறையா இருக்கும். ஆடுகள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? பசியை அறிந்து தாய் ஆகாரம் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? சபை எப்படி வேணாலும் வழி நடத்தலாம், என் இஷ்டப்படி நடத்தினா நான் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். பட் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு என்ன வளர்ச்சி நிலை இருக்கு, எவ்வளவு வளர்ந்துருக்கிறீங்க, இன்னும் உங்களை வளர்த்து எடுப்பதற்கு என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உங்களுடைய அழுகுரல் எனக்கு கேட்கணும். அதாவது ஒரு குழந்தையினுடைய பசிக்கான அந்த குரல் ஒரு தாயை திரும்பி பார்க்க வைப்பது போல. ஏன் அழுகுது? அந்த சத்தத்திலேயே தாய் கண்டுபிடிச்சிடும், இது பசிக்கு அழுகுதா, தூக்கம் நின்னுபட்டு போய் அழுகுதா, கொசு கடியினால அழுகுதா, அல்லது பாத்ரூம் போயிடுச்சா, எல்லாம் கண்டுபிடிப்பீங்க இல்லைங்களா? கொஞ்ச நாள்ல தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் உருவாயிரும். இவங்க பேசுறது அது கேட்டு துள்ளும் இல்லையா? ஒரு 6 மாச குழந்தைய கூட தாய் சத்தம் கொடுத்தா இரு வந்துடுறேன் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அது தொட்டில அப்படி முண்டும் தெரியுங்களா? எல்லாம் தெரிஞ்சு போகுது, நம்ம அம்மா கூப்பிடுறாங்க. நமக்கு பார்த்த உடனே கை காலை உதச்சிட்டு சிரிக்கும் பாருங்க. இது எல்லாம் அவங்களாம் உணர்ந்திருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மூப்பர் அறிஞ்சிருக்கணும், ஆவிக்குரிய மூப்பர். எப்படி அப்படின்னா படிக்கலாம். நீதிமொழிகள் 25:11. இது ரெண்டும் ஒரே வசனம் தான், வாசிங்க. நீதிமொழிகள் 25:11. தக்க வேளையில் சொன்ன சொல் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்கணிக்கு சமம். தக்க வேளையில் சொன்ன சொல் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்கணிக்கு சமம். இப்ப அடுத்த மொழிபெயர்ப்பை கூட அப்படி படிங்க. அதான் தங்க சங்கிலியும் பொற்கடுக்கனும் ஒரு இணையாக அமைவது போல எச்சரிக்கை கூறும் ஞானியும் அதை விருப்புடன் கேட்பவரும் ஒரு இணையாக அமைவர். இந்த மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்தினுடையது. நீங்க கேஜேவி டிரான்ஸ்லேஷன்ல தமிழ் மொழிபெயர்ப்பு நம்ம பைபிள் நார்மல்ல படிச்சீங்கன்னா இந்த புரிதல் வராது. அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். இங்க என்ன சொல்ல வராரு? தக்க வேலைனா ஏற்ற நேரத்துல சொன்ன சொல், ஒரு வார்த்தை வெள்ளித்தட்டுல வைக்கப்பட்ட பொற்கணிக்கு சமம். தங்கச்சங்கிலியும் பொற்கடுக்கணும் ஒரு இணையாக அமைவது போல. இந்த இணைப்பு என்ன கொடுக்குறாரு கவனிச்சிங்களா? அப்ப மாட்டுல போது பாரு, தோடுக்கு அந்த செயினை என்ன சொல்லுவீங்க? தோட்டுல இருந்து போற பின்னாடி போற செயினுக்கு என்ன சொல்லுவீங்க? மாட்டுல, இல்லைங்களா? இததான் சொல்றாரு. இப்ப இது ரெண்டுக்கு என்ன இருக்கு? ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா தோடு தனியாகவும் போட்டுக்கலாம், மாட்டுல தனியாகவும் இருக்கலாம், இல்லைங்களா? என்ன அழகா தேவன் வேதத்துல நமக்கு புரிஞ்சுக்கிற எக்ஸாம்பிள்லாம் வச்சிருக்காரு பாருங்க. எந்த உதாரணத்தை கொடுத்தா நம்ம ஜனங்களுக்கு புரியுங்கிறதுல தேவன் எவ்வளவு ஆனந்த ஞானமா தோடையும் மாட்டிலையும் காமிச்சிருக்காரு பாரு.
அந்த தோடோட மாட்டுல என்ன ஆகுது? கரெக்டா பொருந்தி இருக்க மாதிரி தேவ ஆலோசனைகளை ஏற்ற சமயத்திலே சொல்ற சபையினுடைய ஊழியக்காரரும் அதை கேட்டு நடக்கக்கூடிய சபையும் எப்படி இருப்பாங்கன்னா தோடு மாட்டுல மாதிரி இருப்பாங்கன்ற. அவங்களுக்குள்ள என்ன இருக்காதான்? வேற்றுமை இருக்கா. இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்னு மந்தை என்ன பண்ணாது? யோசிக்காது. மந்தையையும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? தவறாக கைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னா ஏற்ற வேலை உணவு ஃபீல் பண்ணணும். அதாவது மந்தையில ஊழியக்காரர்களா இருக்கக்கூடிய சகோதரர்களை குறித்து ஆடுகள் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரதர்கிட்ட போனா எனக்கு எவ்வளோ மன டவுட் இருந்தாலும் கிளியர் ஆயிரும். அவர் என்னை என்ன பண்ண மாட்டாரு? ஏமாற்ற மாட்டார். கரெக்டா ஆலோசனை கொடுத்தாரு பிரதர் அப்படி சொல்லணும். அப்ப அது ஃபுல்பீட்ல இருந்தும் கடந்து வரும். நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த ஆகாரத்தை மந்தை மேய்ப்பர்கள் நமக்கு சத்தியத்திலையும் கொடுப்பாங்க. ஆனா பர்சனலா கூட ஒரு டிசிஷன் எடுக்க முடியல பிரதர், இந்த சோதனையில இருக்கிறேன், இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளுக்கு சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து விளக்கங்கள் மந்தை மூப்பர்கள் கொடுப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அந்த வெள்ளி தட்டுல வச்சுட்ட பொறுப்பலம் அது போல ஒரு ஃபீல் ஆகும். ஓ, இப்படிப்பட்ட ஒரு கைடன்ஸ் இருந்துச்சா, நான் இதை இதுவரைக்கும் பார்க்கலையே இந்த வசனத்தை, தேங்க்ஸ் பிரதர். அப்ப அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? மூப்பர்கள் வேத எழுத்துக்கள்ல முதல்ல நன்கு பயிற்சியோடு இருக்கணும். ரெண்டாவது, அதை கொடுக்கக்கூடிய சத்தான ஆகாரத்தை கொடுக்கிற அளவுக்கு தான் ஆரோக்கியமான உபதேசத்துல இருக்கிறனான்றதை அவங்க யோசிக்கணும். மூணாவது, மந்தையினுடைய பசியை அறிந்து ஏற்ற வேலை ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதே போல மத்தேயு 24:45-46 போல மத்தேயு 24:45 மற்றும் 46 ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். இந்த ஊழியக்காரன் யாருங்க? 7ஆம் தூதன் இல்லைங்களா? ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க, சந்தோஷம், நன்றி. இந்த வசனம் ஒரு கண்ணோட்டத்துல பிரதர் ரசலுக்கு பொருந்தும். இப்ப நமக்கு பொருந்தாதா அப்படின்னா கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? இந்த வசனம் பிரதர் ரசலுக்குன்னு எழுதி வைக்கல. இந்த வசனத்தை பிரதர் ரசலுக்கு தான் சொல்லணும்னு அங்க நமக்கு குறிப்பிடல. பட் ஏன் சொல்றோம் அப்படின்னா, எஜமான் வரும்போது இந்த ஏற்ற வேலை ஆகாரத்துல உண்மையுள்ள உக்ரான பொறுப்பை கொடுத்தவர் யாரு? அவரு. அதனால இந்த வசனத்தை அவருக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒப்பிடுறோம். ஒண்ணும் இல்ல, இதே வசனத்தை சபையை நன்கு வழிநடத்தக்கூடிய ஏற்ற கால சத்தியத்தை கொடுத்து வழிநடத்தக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு மேய்ப்பருக்கு பயன்படுத்தலாமா கூடாதா? கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? இந்த வசனம் பொதுவாக தேவனுடைய வார்த்தை பல டைமென்ஷன்ல நம்ம பார்க்கணும். ஒரே விளக்கம் கொடுக்காது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு பகல்லையும் பிரகாசமாயிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த வசனத்தை அப்போஸ்தலர்களுக்கும் பயன்படுத்தலாம். நீங்க சொன்ன மாதிரி 7ஆம் தூதனுக்கும் எக்ஸாக்டா பொருந்தும். அதே நேரத்துல நேர்மையுள்ள ஊழியக்காரர்களா இருந்து இந்த 2ஆம் வருகையின் காலகட்டத்துல கர்த்தருடைய கரத்துல கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய மந்தையை விசாரிக்கக்கூடிய எந்த போதகர்களும் கூட நேர்மையா இருந்தாங்கன்னா பாக்கியவான்கள் என்று கர்த்தரால என்ன பண்ணப்படுறாங்க? ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. சோ அந்த அளவுக்கு சபைக்கு ஏற்ற கால சத்தியத்தை கொடுக்கக்கூடிய, சபையினுடைய தேவைகளை அறிந்து ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கணும். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் நம்ம கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, குழந்தைக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்கணும். இப்ப 3வது பாயிண்ட்ல நம்ம பார்த்தது குழந்தையினுடைய பசியை அறிந்து ஆகாரம் கொடுக்கணும். ஏன் அழுகுது, என்ன வேணும், எந்த மாதிரி லெசன் கொடுத்தா நல்லா இருக்கும் யோசிக்கிறாங்க இல்லையா சகோதரர்கள்? உங்ககிட்ட கேட்கறாங்க இல்லையா, உட்கார வச்சு ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடம் போயிருக்குது, நம்ம செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணலாம், வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம், அல்லது ஒரு தொடர் ஸ்டடி முடிஞ்சா இன்னொரு என்ன பண்ணலாம், இது எல்லா சபைகளையும் கேட்கிறோம் இல்லைங்களா? ஏன் கேட்கிறோம்னா, நீங்க என்ன விரும்புறீங்க அது தெரிஞ்சுக்கிறது தானே கேட்கறாங்க. அப்போ அவங்க என்ன லெவலுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு தாயினுடைய அக்கறையை எடுத்து தான் உங்கள்ட்ட என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத கேட்கறாங்க. சோ இது 3வது விஷயம். ஆனால் அந்த பாலை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எப்படி ஏற்ற காலத்துல நடந்துச்சோ, இதே மாதிரி குழந்தை வளர 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 குழந்தைக்கு பால் பத்தாது இல்லையா? இப்ப 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க மந்தையின் மேய்ப்பர்கள் பழகி கொள்ளணும். புரியுதுங்களா? பால் எவ்வளவு நாளைக்கு கொடுக்கலாம்? இப்ப பேசிக்ல நம்ம என்ன கேட்டிருப்போம், அந்நாளில் பால் கொடுக்கிறவர்களுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் ஐயோ அப்படின்னா நம்மளை கர்ப்ப வேதனைப்படுகிறேன் பவுல் சொன்ன வார்த்தை, தாயின்னு சொன்ன வார்த்தை அங்க உங்களுக்கு கிளாஷ் ஆகும். இது நோக்கம் வேற, அங்க கர்த்தர் பேசியிருக்கிற நோக்கம் வேற. இப்ப எந்த தாய்மார்களுக்கு பால் கொடுக்கிறவங்களுக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கும் ஐயோனாருன்னா, அது பாபிலோனுடைய தாய்மார்களுக்கு. அங்கேயும் ஒரு தாய் இருக்குது, அங்கேயும் ஒரு சேய் இருக்கு, அங்கேயும் பிள்ளைய கர்ப்பத்துக்குள்ளதான் வச்சிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, இறக்கி விடுறதே இல்லை கடைசி வரைக்கும். நமக்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் தெரியுங்களா?
பவுல் கற்ப வேதனை படுறது எதுக்கு தெரியுமா? குழந்தைய இன்னும் கொஞ்ச நாள்ல இறக்கி வைக்க அல்லது குழந்தையை வளர்க்க. ஆனா பாபிலோன் போதகர்கள் கற்ப வேதனை மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பால் கொடுக்கிற ஸ்திரீகள் அப்படின்னா பால் குடியிலிருந்து குழந்தைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதும் இல்லை, கற்ப வேதனை படுற விஷயத்துல இருந்து இறக்கி வைக்கிற வேலையும் செய்யறது. இந்த தாயாக நம்ம போயிட வேண்டாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளை பாலாகாரம் கொடுத்தே வச்சிட்டு இருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, மீச தாடியெல்லாம் வச்சு பால் புட்டியோட உட்காந்தா நல்லா இருக்குமா? இப்ப நீங்களாம் வந்தீங்க, நீங்களாம் வரும்போது வணக்கம் சொல்லிட்டு வந்தீங்க, நாங்க உட்காந்துருந்தேன், என் கையில பால் பூட்டி இருந்தா நீங்க என்னை எப்படி பார்த்திருப்பீங்க? உலகத்துல சொன்னா வேற மாதிரி சொல்லிவிடுவாங்க. எரும மாடு மாதிரி இருக்கிறான், பால் பாட்டில வச்சுட்டு உட்காந்துருக்கிறான்னு திட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப மூல வளர்ச்சி இல்லாம இருந்தா தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் பால் பாட்டில. ஏன்னா நமக்கு பாலுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியல, குடிக்க முடியலன்னு ஆயிரும். அப்போ வளராது இல்லையா குழந்தை? அப்ப சபையில பலமான ஆகாரம் எப்படி எல்லாம் கொடுக்கலாம், என்னென்ன விதங்கள் எல்லாம் கொடுக்கலாம் படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12 எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 14ஆம் வசனம் வரை. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். யாருக்கு சொல்றாரு கவனிச்சிங்களா? இல்ல குறிப்பா பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான்னு யாருக்கு சொல்றாரு? போதகரா இருக்க வேண்டிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறவங்கள சொல்லிட்டு இருக்காரு. கவனிச்சிங்களா? அப்படின்னா ஆதி சபையில பவுல் மோஸ்ட்லி எல்லா சபைகளையும் பார்த்து பேசும்போது எல்லாரையும் எப்படி ஃபீல் பண்ணார் தெரியுங்களா? எல்லாருமே ஒரு போதகர் அளவுக்கு இருக்கணுங்கிற. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போதகருக்குரிய என்ன இருக்கணுமா? வளர்ச்சி இருக்கணும். அப்படின்னா இதுல இருந்து சகோதரர் ரசல் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்க சபையில எத்தனை பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது அவர் 20,000 பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்க. பிரசங்கம்னா என்னங்கிற கேள்வி கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போதிக்கிறது. அவர் சொன்ன பிரசங்கம் என்ன தெரியுங்களா? தங்களுடைய வஸ்திரத்தால போதிப்பாங்க, தங்களுடைய பேச்சுக்களால போதிப்பாங்க, தங்களுடைய வார்த்தைகளால போதிப்பாங்க, தங்களுடைய நடத்தைகளால போதிப்பாங்க, தங்களுடைய உலகத்தின் ஈடுபாடு இல்லைங்கிறதுனால போதிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கா புது சிஷ்யா இருந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லெசனா இருப்பாங்க. அதனால 20,000 பேர் யாருன்னாரு? போதகர் பிரசங்கின்னு சொன்னார். இப்ப பவுல் எந்த போதகரை சொல்றாரு கவனிச்சிங்களா? காலத்தை பார்த்தானா சதிய பாதையில நம்ம கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையை திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயுமே மூப்பருக்குரிய முதிர்ச்சி இருக்கணும். சபையில மூப்பர் அப்படின்றது ஒரு ஊழியம், அது ஒரு போஸ்டிங் கிடையாது. அல்லது மூப்பர் என்ற வார்த்தை ஒரு வளர்ச்சி நிலை தான் குறிக்குது. ஆனா 6th வால்யூம்லயும் சரி சில ரீபிரிண்ட் ஆர்டிகல்லையும் பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மூப்பர் செய்யக்கூடிய வேலைகள் தான் ஊழியம். ஒரு மூப்பர் சுவிசேஷகனா பிரயாணம் பண்ணுவாரு, ஒருத்தர் போதகரா இருப்பாரு, ஒருத்தர் கண்காணியா இருப்பாரு, ஒருத்தர் மேய்ப்பரா இருப்பாருன்றது ஒரு 5-6 கேட்டகரியில வருது இல்லைங்களா? ஊழியங்கள் எத்தனை ஊழியங்கள் செய்யலாம். இந்த ஊழியம் வேற. ஆனா இதற்கெல்லாம் மூப்பர் அப்படின்றது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேரால தவறா புரிந்து கொள்ளப்பட்டு போஸ்டிங் ஆயிடுச்சு மூப்பர். அந்த மூப்பருங்கிறது ஒரு வேலையை நினைச்சுக்கிறாங்களே, இல்ல. மூப்பர்னா வளர்ச்சி. அதை தான் சொல்றாரு, காலத்தை பார்த்தா எல்லாருமே மூப்பரா இருக்கணும். அந்த போதகருங்கிற இடத்துல பிரதருடைய கருத்து நீங்க போய் பாத்தீங்கன்னா போதகர்னு எந்தெந்த இடத்துல எல்லாம் 6th வால்யூம்ல வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் மூப்பர் தான் மென்ஷன் பண்ணுவார். சபையினுடைய மூப்பர்களை தான் போதகர்னு சொல்லுவாரு. அவங்க தான் கண்காணிகள்னு வர்றது, அவங்க தான் சுவிசேஷகர்னு வர்றது. ஆவிக்குரிய ஊழியங்களை செய்யறவங்களுடைய பொதுவான பெயர் தான் மூப்பர். மாறாக மூப்பருங்கிறது ஒரு ஊழியம் நினைச்ச கூடாது. ஒரு மூப்பர் ஊழியம் செய்யறாரு, அதுவே தவறான கருத்து. மூப்பருங்கிறது ஒரு ஊழியம் இல்ல, மூப்பர் எடுத்துக்கொள்வதுதான் ஊழியம். அப்படின்னா நீங்க வளர்ச்சியான மூப்பரை எடுக்கிறீங்க, அந்த வளர்ச்சியான மூப்பர்களுக்குள்ள ஊழியங்கள் என்ன பண்ணப்படுது? பகிர்ந்து கொள்ளப்படுது. புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது மந்தையே என்னவா இருக்கணும்னு சொல்றாரு இந்த இடத்துல. போதகர்களா இருங்கன்னா மெச்சூர்டா இருந்து மந்தை மேய்ப்பரை நம்ம தெரிவு செய்யணும். அப்படி பார்க்கும்போது பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தின் மேல் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான்னா, பலமான ஆகாரத்தின் மேல மூப்பருக்கே பழக்கம் இல்லைன்னா சபையை எப்படி அவர் கைட் பண்ணுவார்? ஒரு குழந்தை நிலை ஆகாரம் போதும் பிரதர், போதும் சிஸ்டர், அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? பலமான ஆகாரத்தை சபைக்குள்ள தடை பண்றது யாரால முடியும் அப்படின்னா, பலமான ஆகாரத்தை கிரகிக்க முடியாதவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா படிங்க அடுத்த வசனம் 14வது வசனம். 14ஆம் வசனம்.
பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமா, உங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடிய சத்திய காரியங்களை வழிநடத்தக்கூடிய மூப்பர்களுக்கு தரவான நாலேஜ் இல்லைன்னா, தெளிவான புரிதல் இல்லைன்னா அவரும் பலமான ஆகாரத்துல வளர முடியாது. நன்மை தீமையை அறிந்து நீங்களும் வளர்ச்சி பாதையை நோக்கி போக முடியாது. இப்போ குழந்தைக்கு தண்ணீர்ல நீந்த கத்து கொடுக்கணுமா, குழந்தை கூட நாம நீந்திக்கிட்டே இருக்கலாமா? ரெண்டுல எது நல்லது? நீந்த கத்து கொடுக்கறது. இப்ப பலமான ஆகாரத்துல பயிற்சி என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, சபையில் எல்லாரையும் மெச்சூரிட்டி ஆகிறது, சகல விதமான சத்தியத்தின் மீது அந்த ஆர்வங்களை தூண்டி பலமான ஆகாரங்களை மெடிடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய ஆவிக்குரிய ஆலோசனை கூட்டங்களை பிரதர் அந்த புது சிருஷ்டி ஒழுங்குமுறை புக்ல பாத்தீங்கன்னா சபையில் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடைபெறக்கூடிய கூடுகைகளை நிறைய ரெஃபர் பண்றார். புரியுதுங்களா? ஜெபம் மற்றும் சாட்சி பகிர்தல் கூட்டம், அப்புறம் அந்த துதி ஆராதனை, பெரையன் வகுப்பு, சிம்போசியம் போன்ற ஒழுங்குகள், இது எல்லாமே என்ன சொல்றாருன்னா, வெறும் சப்ஜெக்ட் மாத்திரம் கேட்டுட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியான கூடுகைகளா இல்லாம நீங்க எல்லாருமே சேர்ந்து பங்கெடுக்கக்கூடிய விதத்துல அமையக்கூடிய ஒரு ஊழியங்களா இருக்கும். இது இன்னும் சபை கட்டி எழுப்பப்படுறதுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு வளர்ச்சிக்கு ஏதுவான கூடுகைகளை குறித்து பேசும்போது நிறைய பட்டியல் அங்க கொடுக்குறாரு. அப்ப இந்த மாதிரி சபைக்குள் பாலான ஆகாரத்தை மாத்திரம் கொடுக்கக்கூடியவர்களாக சபையின் மூப்பர்கள் இல்லாம மந்தையை தானும் வளர்வது போல அல்லது தானும் வளர்ச்சி பாதைக்குள்ள போயிட்டு மந்தையையும் பலமான ஆகாரம், குறிப்பாக நன்மை தீமைனா என்ன அர்த்தம், வேத வசனங்கள்ல இது சரி இது தவறு, எதன் அடிப்படையில தவறு அப்படின்னா, நான் சொல்லி கொடுக்கறதுனால நீங்க ஒரு வசனத்தை தப்புன்னு புரிஞ்சுட்டு போக கூடாது. நான் சொல்லி கொடுக்கறதுனால நீங்க ஒரு விஷயத்த சரின்னு ஏத்துக்க கூடாது. இப்ப நம்ம எல்லாத்துக்குள்ளுமே என்ன வரணும், அந்த பூரணர்கள் ஆகும்படி தகுதி எப்படி உருவாகும்னா, பலமான ஆகாரமானது நன்மை தீமையை பயிற்சித்து பார்க்க சொல்றாரு. கவனிச்சிங்களா? ஒரு உடற்பயிற்சி போல, ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்கணும் தேவனுடைய வார்த்தைகள் மீது. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அக்கறை உருவாகும்படி மந்தை மூப்பர்கள் பலமான ஆகாரத்தை நோக்கியும் கூடுகைகளை நோக்கியும் சபையை கொண்டு போகணும். எபேசியர் 4 அதிகாரம் 14-15. எபேசியர் 4 14 மற்றும் 15 வசனங்கள். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கவனிச்சிங்களா? அப்ப 3வது பாயிண்ட்ல இருந்து 4வது பாயிண்ட் எப்படி வேறுபடுதுன்னா, குழந்தைக்கு குறிப்பிட்ட காலம் பால் கொடுக்கலாம், பாலே கொடுத்துட்டு இருக்கிற சபை வளர்ச்சி அடையாது. அப்ப அந்த குழந்தைக்கு நீச்சல் கத்து கொடுக்கறதுக்கு ஒரு டைம் இருக்கு, குழந்தைக்கு இட்லி ஊட்டணும், அடுத்து செரலா கொடுக்கணும், முட்டையை கொஞ்சம் பிச்சு ஊட்டி விடணும். வளர வளர குழந்தை சிக்கன் கேட்க ஆரம்பிச்சிருது இல்லையா? அப்போ பால் குடிய மறந்தாத்தான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியுங்கிற மாதிரி காலங்கள் கடந்து போக ஒவ்வொரு எக்லீசியாவுடைய லெவலும் மாறணும். பேசிக் கேட்ட நிலையில் இருந்த எக்லிஷாவாவே நம்ம லைஃப் லாங் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பலமான ஆகாரத்தை நோக்கி கடந்து போறதான் சொல்றாரு. குழந்தைகளா இனிமே இருக்காதீங்க, மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கணும், தந்திரமான போதனைகளை கண்டுபிடிச்சிருக்கணும். பிரதர் இந்த போதனை சரியா தவறான்னு பிரதர்ட்ட போன் பண்ணி நீங்க கேட்கறத விட உங்களுக்கா இது சரியா தவறான்னு கேட்டுட்ட உபதேசங்கள்ல கணிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் யாரா இருக்கணும், பலவிதமான காற்றுகளால அலைகளை போல அடிக்கப்பட்டு தெரியக்கூடாது. நிறைய பேரு நம்ம பார்த்திருக்கோம், சபைகளுக்கு போறோம் இல்லைங்களா, போற இடங்கள்ல ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்ல கண்ட சப்ஜெக்ட் கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, எதையோ கேட்டுட்டு இருப்பாங்க. பட் நல்லா பாத்தீங்கன்னா அந்த உபதேசிமார்கள் உண்மையான சத்தியத்துல இருக்கிறவங்களா, இவங்க பேசுறது ட்ரூத் தானா அப்படின்னு யோசிக்காம அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன சிஸ்டர் இது கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நல்லா பேசுறாருங்க பிரதர் அப்படின்னா, உங்களை மாதிரியே பேசுறாரு அப்படின்னாங்க. எங்களை மாதிரியே பேசுறாரா? அது பெயர் சபை போதகர் எப்படி நம்மள மாதிரியே பேசுவாரு? அப்ப அங்க என்ன இல்ல, அந்த குழந்தை தன்மை இன்னும் என்ன ஆகல, மாறல. மனுஷருடைய சூதை என்ன பண்ண தெரியல. அப்ப எத்தனை முறை ஃபாலோ கிளாஸ் கேட்டாலும் வெளியில இருக்கிற போதனை எப்படிப்பட்டது, நம்ம சகோதரர்கள் நமக்கு கத்துக் கொடுக்குற விஷயம் என்ன, இதை ரெண்டையும் என்ன பண்ண தெரியல, பகுத்தறிய தெரியல. அப்போ பலமான ஆகாரம் எல்லாருமே புசிக்கணும், அதுக்கு மந்தை மேய்ப்பர்கள் அவங்கள வழி நடத்தணும், குழந்தையாகவே இருக்கக்கூடாது. 15 ரொம்ப முக்கியமான வசனம், சத்தியத்தை கைகொள்ளணும் அன்புடன். இதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா, படிச்சு சில நேரத்துல நமக்கு என்ன ஆயிரும், தலைக்கணம் கூட உருவாயிரும். அப்போ நிறைய படிக்கிறதுனால 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, கர்த்தரிடத்துல நம்ம நெருங்குவோம்,
2, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணம் வந்துடும். ஆசரிப்பு கூடாரத்தில் அருமையான பாயிண்ட் சொல்றாரு, இது நம்ம பிக்சர்ல இல்ல. பிரகாரத்தினுடைய தூண்கள் எல்லாம் வெள்ளி பூண்கள் கட்டப்பட்டிருக்கும். அது எதுக்கு தெரியுங்களா? அந்த வெள்ளி பூண்கள் அப்படிங்கிறது மரம் விரிசல் அடையாத அளவுக்கு அந்த வெள்ளி நாடாக்கள்லாம் அப்படியே ஜாயிண்டா இருக்கும். கொக்கிகள்ல அந்த திரைச்சீலை தொங்க விட்டுருப்பாங்க. டாப்ல வந்து இந்த கேப் கொடுத்துருப்பாங்க. அதோட இசைவா பூண்கள் கட்டப்பட்டு அந்த மரம் விரிசல் அடையாம மழைக்கும் வெயிலுக்கும் மரம் வந்து உப்பிராத அளவுக்கு டைட் பண்றதா அந்த வெள்ளி பூண்கள். என்ன பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் சொல்றாரு தெரியுங்களா பிரதரு? மரம் நாம, வெள்ளி சத்தியம், வனாந்தரத்துல இருக்கிறோம். சத்தியத்தை நிறைய தலைப்பகுதியில ஏத்தி ஏத்தி தலை கனம் வந்துட, அந்த தலை விரிஞ்சிடக்கூடாது. மரம் என்ன ஆயிடக்கூடாது, பொலந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேட்கறத பூரா பெருமைக்கே கேட்டு எனக்கு அந்த பாயிண்ட் தெரியும் இந்த பாயிண்ட் தெரியும்னு சொல்லிட்டு ஃபிங்கர் டிப்ல அடிக்கிறதுக்கு பேரு ஞானம். ஆனா அந்த ஞானம் எதுக்குள்ள இருக்கணும்னா, ஒரு தாழ்மைக்குள்ள இருக்கணும். தேவன் நமக்கு ஞானவான்களா நமக்கு ஆக்குறார் அப்படின்னா அந்த ஞானம் எதுக்காக இருக்கணும்னா, தாழ்மையுடன் பயிற்றுவிக்கப்பட்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் அன்புடன் வளர்றதுக்கு இருக்கணுமே தவிர, எனக்கு எல்லாம் தெரியுங்கிறவங்களை தேவன் இங்க அழைக்கல. நமக்கு ஏன் இவ்வளவு ஞானம் கொடுக்குறாருன்னா, இந்த வனாந்தரத்துல யாருக்கும் கிடைக்காத நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன், பெருமை அடையாதீங்கன்னு தான் வெள்ளியை போட்டு என்ன பண்ண சொன்னாரு. வெள்ளி சத்தியம், மரம் நம்ம தலை, புரியுதுங்களா? மேல் டைட்ல என்ன பண்ணணும், மேல வச்சு இருக்கணும். அப்படின்னா எவ்வளவு அறிவை வாங்குறோமோ அந்த அளவுக்கு தாழ்மை வரணும். சத்தியத்தை வச்சு தலைப்பகுதியை டைட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆக பலமான ஆகாரம் நன்மை தீமையை பகுத்தறிய தெரிஞ்சிருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். மாறாக எனக்கு நிறைய தெரிஞ்சிச்சுங்கிற பெருமை போயிடக்கூடாது. இது நம்ம 4வது பாயிண்ட்ல இறுதியாக பார்த்திருக்கிற விஷயம். 5வது விஷயம், ஆகாரம் உட்கொண்டும் சில குழந்தைகள் வளரவே வளர. இப்ப தாய்க்கு பொறுப்பு என்ன ஆகுது, இன்னும் அதிகம். ஆகாரம் உட்கொண்டு வளராத குழந்தைகள்லாம் நம்ம முதவே உங்களுக்கு சொன்னோம். அந்த யாரெல்லாம் நம்ம சொல்லலாம்? குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நமக்குள்ள இந்த மாதிரி சூழல் இருந்தா, எனக்கு தெரியாது, நீங்க தவறா பர்சனலாலாம் எடுத்துக்காதீங்க, எனக்கு தெரியாது, அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நம்புறோம். அதே மாதிரி வெளி உலகத்துல கூட நமக்கு அருகாமையில யாராவது இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும், ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளை, சரீரத்துல பிரச்சனையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை, மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை சுமக்கக்கூடிய தாய் தகப்பனுடைய பாரத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தாய்க்கும் வந்து அந்த 10 மாதம் வந்து பிரசவிக்கிற வேதனை, அந்த தகப்பனுக்கு அந்த பராமரிப்புக்கு 10 மாதம்னா லைஃப் லாங் அந்த குழந்தைய சுமப்பாங்க. அந்த குழந்தைய நிமித்தம் அந்த தாய் தகப்பனுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது, சாப்பிட மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க டே நைட்டா. ஏன்னா மற்ற குழந்தைங்க மாதிரி நம்ம குழந்தை ஓடி ஆடி விளையாடுறது இல்லை, சரியா சாப்பிட்றது இல்லை, எவ்வளோ மன வருத்தமா இருக்கும். இது ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கும்போது, ஆகாரம் உட்கொண்டும் வளராத குழந்தைகள் நம்ம மத்தியில் எப்படி இருப்பாங்க? பேதுரு கிட்ட ஆண்டவர் பேசினாரு. படிக்கலாம், யோவான் 21:15-17. யோவான் 21:15 முதல். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இது மொழிபெயர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா திருவுவிலியத்தினுடையது. தமிழ்ல, நார்மல் தமிழ்ல மெய்ப்பாயாக இருக்கும். அதை நம்ம தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக விவிலியம் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கோம். பேணி வளர்னு வருது முதல் வார்த்தை. அப்புறம் அடுத்த வசனம் 16 இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கும் உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். இங்க மட்டும்தான் மேயின் வருது. முதல் வார்த்தை என்ன வந்துச்சு? பேணி வளர். 2வது வார்த்தை மேயின் வந்துச்சு. ஆனா நார்மல் மொழிபெயர்ப்புல மெய்ப்பாயாக மெய்ப்பாயாக மெய்ப்பாயன். ஏதாவது புரியுமா? இப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும்தான் என்னங்க, பேணி வளர்னு மாறி இருக்கு. 2வது வார்த்தை மெய்ப்பாயாக. இப்ப 3வது வார்த்தை 17ஆம் வசனம். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பதை நீ அறியாதது ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். 2ஆம் தரமும் பேணி வளர் வந்திருக்கு. பட் ஆர்டர் படி 3வது முறை. அப்ப மொத்தம் 3 தரம். அங்க நம்ம படிக்கிறோம் மெய்ப்பாயாக மெய்ப்பாயாக மெய்ப்பாயாக.
இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு டைம் முதல்ல ஆரம்பிக்கும் போது பேணி வளர், நடுவுல மட்டும் மெய்ப்பாயாக, மூணாவதும் பேணி வளர். இந்த பேணி வளர் அப்படின்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? மேய்க்கிறதுக்கும் பேணி வளர்க்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? இதுதான் நம்ம பார்க்கணும். பாதுகாத்து வளர்க்கிறது, ரொம்ப ஜாக்கிரதையா, ஆபத்திலிருந்து, ஓநாய்களிடமிருந்து, குழிக்குள்ள விழுந்துராதபடிக்கு அந்த ஆட்டை பராமரிக்கிற விதம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? தடி வச்சிருப்பாங்க. சங்கீதம் 23 தாவீது பாடுறாரு இல்லைங்களா? கோலும் தடியும் என்னை தேற்றும்னா கோலும் வச்சிருப்பாங்க, தடியும் வச்சிருப்பாங்க. அப்படி கழுத்துல பள்ளத்துல விழுக போகுதுன்னா கழுத்துல மாட்டிடுவாரு. அந்த தடி பொதுவாக வழிநடத்துறதுக்கு இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கும் பரிசுத்தாவிக்கும் நிழலான அது ஒரு சம்பவம். 23 ஒரு நாளைக்கு பார்க்கலாம், ரொம்ப அருமையா இருக்கும். சங்கீதம் 23 மாத்திரமே நம்ம எலெக்ஷன் பாடமா பார்க்க முடியும், ரொம்ப அருமையா இருக்கும். அப்ப அந்த ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்கும்போது, ஒரு ஆட்டினுடைய மேய்ப்பனாக கர்த்தர் சபைக்கான மேய்ப்பை பேதுருகிட்ட புகுத்துறார். ஏன் 3 டைம் கேட்டார் அப்படின் போது, 3 தரம் இவர் ஆண்டவரை மறுதலிச்சிருக்கார். அப்படின்னா பேதுருடைய பிடித்தம் எப்படி இருக்கு? சத்தியத்துல ரொம்ப பலவீனமா இருக்கு. நீ எனக்காக ஜீவனையும் கொடுப்பேன்னு சொல்லி போட்டு, காவலிலும் சாவிலும் பின்தொடர்ந்து வருவேன்னு சொல்லிவிட்டு எப்படி ஓடுன அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு மேய்ப்பாயாக பேதுருக்கு 2 முறையும் புரியல. 3ஆவது முறை திரும்பி கேட்கும்போது அவர் அழுதுட்டார். தெரியுங்களா ஏன் அப்படின்னா, இவர் ஏன் இந்த 3 தடவை நம்ம கிட்ட கேட்கிறாரு திரும்ப திரும்ப அப்படிங்கும்போது 2 தடவை அவருக்கு புரிஞ்சிருக்காது. 3ஆவது தடவை அடாடாடா நம்ம யாருன்றத நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தான் அவசரப்பட்டு எல்லாத்தையுமே பேசுவோமே. பேதுரு பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல ரொம்ப அவசரம் கொடுக்குன்னு சொல்றாங்க. பிரதர் ரசலே அவருக்கு முந்திரி கோட்டைங்கிற பேரை பயன்படுத்தி சொல்றாரு. இப்படித்தான் அவர் இருந்தாராம், அப்படித்தான் அவருக்கு அடைமொழியாவே இருந்துச்சான். ஏன்னா எது கேட்டாலும் ஆளுக்கு பதில் கொடுக்கறது, தெரியுதோ தெரியலையோ தப்பான பதில சொல்லிட்டே இருக்கிறது. சில நேரங்களில் நல்ல பதிலும் சொல்லுவாரு, ஆனா அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பார். இப்ப மறுதளிக்கிற விஷயமும் என்ன ஆயிடுச்சு? எப்படி காவலிலும் சாவலும் நான் ஜீவனோடு அப்படி ஜீவனையே கொடுத்துருவேன்னு சொன்னதுல எப்படி ஆர்வ கோளாரோ, அவரை தெரியலன்னு சொன்னதுலயும் இவரையா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு 3 முறை மறுதளிக்கும் போது, இப்ப என் ஆடுகளை மேய்க்க கொடுத்தேனா இதே மாதிரி பண்ணுவியா இல்ல மேய்ப்பையாங்கிற முதல் லெசன் பேதுருக்கு இந்த வசனத்துல. உள்ள இருக்கிற வார்த்தை அந்த 3 ரகமான ஆடுகள் என்ன? முதல்ல வரக்கூடிய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லும்போது, இது சபையில் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி பொதுவான நிலையில இருக்கிறவங்களை குறிக்குது. என்ன சொல்லியிருக்கிறாரு? குழந்தை நிலையில இருக்கிறவங்களை குறிக்குது. இப்பதான் உடன்படிக்கைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? குட்டி ஆடு இல்லைங்களா? குட்டி ஆடு என்ன பண்ணும்? ஒரு இடத்துல வனாந்தரத்துல கொண்டு போய் புல்வெளிகிட்ட விட்டா பெரிய ஆடெல்லாம் ஒரு பக்கம் ஹானஸ்டா மேய்ஞ்சிட்டு இருக்கும். மேய்ப்பன் இந்த குட்டிக்கு மட்டும் தனி சவுண்ட் வச்சிருப்பாரு. அது அப்படியே சந்தோஷத்துல துள்ளி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அது இஷ்டத்துக்கு தான் மேயுமே தவிர அந்த கூட்டத்தோடு இருக்காது. அப்ப புதுசா உடன்படிக்கை பண்ணவங்க சபைக்குள்ள எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களால எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியாது. சகல காரியங்களையும் அவங்களுக்கு பெரிய பெரிய கொஸ்டின் இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு விசேஷத்தை கேர் எடுக்கிற மாதிரி குழந்தை ஆடுகளுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்குன்னு சில விசேஷத்தை கவனம் செலுத்தணும் மூப்பர்கள்ங்கிறதா பேணி வளர். அப்படின்னா ஒரு ஆட்டை வழி நடத்துறதுக்கும் குட்டியை இப்படி தூக்கி வச்சு தடவி கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் பேணி வளர்க்கிறது. தடியை எடுத்து வழி நடத்திடலாம், எதை? வளர்ந்த ஆடுகள் அங்கிட்டு வா அப்படின்னா வந்துடும், தண்ணி இருக்கிற இடத்துக்கு போ அப்படின்னா அது போயிடும், இவர் போய் நின்னாருன்னா நின்றும். ஆனா குட்டிக்கு தண்ணியும் தெரியாது புல்வெளியும் தெரியாது இல்லையா? இப்ப அந்த மைப்பன் மடியில பாத்தீங்கன்னா பிக்சர்ல கூட யதார்த்தமா கர்த்தருடைய மடியில குட்டி ஆடுகள் தான் இருக்கும். அது அவங்க இமேஜினேஷன் தான். ஆனா அதுல கூட என்ன இருக்கு? ஒரு லா இருக்கு இல்லையா? நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லாஜிக்கான விஷயம் இருக்கு பாருங்க. குட்டியை தான் அதிகமா என்ன பண்றாராம்? பராமரிக்கிறவர், பேணி வளர். புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்குன்னு விசேஷமான முயற்சிகளை அவங்க கையில் எடுக்கணும். 2ஆம் தரம் வரக்கூடிய என் ஆடுகளை மேய் அப்படிங்கிறது எதை நமக்கு குறிக்குதுன்னா, இவங்க சபைக்குள் வந்துட்டாங்க, சில ஆண்டுகளாக இருக்கிறாங்க, சத்தியத்துல ஓரளவுக்கு பயிற்சி அல்ல பழக்கமானவங்க, வளர்ந்தவங்களை குறிக்குது. என் ஆடுகளை மேய். இப்ப இவங்க மேல மூப்பருக்கு எப்படி இருக்கணும்? கவனம் இருக்கணும். குட்டி ஆடுகளுக்கு இருந்தது போல இல்லாம, ஏன்னா குட்டி அது செதறி போகும், ஆனா அதுக்கு வழிநடத்துதல் கொடுக்கறது கொஞ்சம் ஈஸி. நம்ம என்ன சொன்னாலும் அது என்ன பண்ணிக்கும்? கேட்கும். ஆனா வளர்ந்த ஆடுகள் கேட்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா சாப்பிடாது, அதுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போலன்னா என்ன பண்ணாது? தண்ணீர் எடுக்காது. அதுக்கு மைண்ட் செட்டப்பா இருக்கணும். அப்படின்னா நாங்களும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டோம் அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்துவாங்க. ஸோ அவங்கள மேய்க்கிறதுக்கு இவங்களுக்கு பொறுமை வேணும். கவனிச்சிங்களா? இன்னும் சொல்ல போனா மூப்பரா இருக்கிறவங்களுக்கு பொறுமைக்கு வேற சோதனை எல்லாம் தேவையே இல்லை. ஆடுகளோட பிரயாணம் பண்ணும்போது, இந்த ரகரகமான ஆடுகளோட பழகும் போதே இவங்க குணம் என்ன ஆயிரும்? பழக்கப்பட்டுரும். அதான் நீங்க இவ்வளவு சிரிக்கிறீங்க. ஆடுகளுக்கு அனுபவம் கொடுக்குற மேய்ப்பர்கள் இருப்பாங்களாம்.
புரியுதுங்களா? அதாவது வேலைனாலே என்னன்னு தெரியாம ஆடுகளை சோதிச்சு போடுறவங்களும் இருப்பாங்க, மேய்ப்பருக்கு கட்டுப்படாம மேய்ப்பரை சபையாக்குற ஆடுகளும் இருக்கும். சில ஆடுகள்லாம் சேர்ந்து மேய்ப்பரை மகிமை கொண்டு போயிடும், சில மேய்ப்பர்கள் ஆடுகளை மகிமை கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா புடமிடுறது அப்படி தேவன் எப்படி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதனாலதான் 7ஆம் தூதன் சொல்றாரு, எலெக்ஷன் தான் இந்த நாட்கள்ல நம்மளை சபையாக்கக்கூடிய சோதனைங்கிறார். இது வேண்டான்னு சொன்னா சபை வாய்ப்பே வேண்டான்னு சொல்ற மாதிரி. ஏன்னா சகல ட்ரையல் இதுக்குள்ளதான் நடக்குதான், எல்லா சோதனையும் எலெக்ஷனுக்குள்ளதான் வருது. இப்ப 3ஆம் தரம் மறுபடியும் ஆடை பேணி வளர்னியான்னு சொன்னார். இந்த இடத்துல ஆடு குட்டி வர்றதில்ல, புரியுதுங்களா? இது குட்டி ஆடு கிடையாது. ஏன் பேணி வளர்க்கறதுக்கு மறுபடியும் சொல்றார்? போக்காடா அது திரள் கூட்டத்தை தனியா குறிக்கிறது. இது முரட்டாடுங்கிறத விட வளர்ந்தும் குட்டிகள். அதாவது இப்பதான் உள்ள வந்தவங்களை என்ன சொல்றோம்? குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரு? என் ஆட்டு குட்டிகளை பேணி வளர். இப்ப குட்டினே இருக்கா இந்த இடத்துல? இந்த வசனத்துல என்ன இருக்கு? குட்டி. ஆனா இந்த வசனத்துல என்ன இருக்கு? ஆடுகளை மேய். இங்க பேணி வளர்க்க சொல்லல. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அதுக்கு தான் திருவிழித்து எடுத்தது. 3வது நம்ம கவனிக்கும் போது மறுபடியும் ஆடு வருது, ஆனா பேணி வளர். ஆனா இங்க ஆட்டுக்குட்டி வர்றதில்ல. அப்படின்னா மூப்பருக்கு 3 ஜாப் இருக்கு. சபையில் புதிதாய் வந்தவர்கள் ஒரு ஆடு, ஆல்ரெடி வளர்ந்தவங்க ஒரு ஆடு, அது ஒரு கேட்டகரி. வளர்ந்தும் குழந்தைங்க இப்ப யார் தெரியுங்களா? நிறைய பாலா குடிச்சு குடிச்சு குழந்தைங்க வளரவே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா முதல்ல? அந்த மாதிரி எவ்வளோ சத்தியம் கேட்டாலும், எவ்வளவு மகத்துவமான விஷயங்களை கேட்டாலும் சபைக்குள்ள கொஞ்சம் கூட வளராதவங்க வெகு நாட்களா நீடிப்பாங்க நம்ம மத்தியில். புரிய வைக்கவே முடியாது. தலைகீழா நின்று போராடினாலும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? புரிதலை கொடுக்க முடியாது. பேசிக் கேட்டு வந்தவங்க மாதிரிதான் அவங்களுடைய கேள்விகள் இருக்கும். ரொம்ப குழந்தைத்தனமா இருப்பாங்க. இப்ப நார்மலா என்ன வரணும் நமக்கு? இப்ப நேத்து கிளாஸ் கேட்டு வந்தவங்களோட 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு குழந்தைத்தனமா ஒரு கேள்வி கேட்டாருன்னா மூப்பருக்கு என்ன எப்படி இருக்கும்? என்ன பிரதர் நீங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் நேத்து கிளாஸ் கேட்டு பதில் சொல்றாரு, 10 வருஷம் கேட்டது உங்க உள்ளத்துக்குள்ள போலையா? கோவம் வந்துருமா இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க கிட்டயும் கோவப்படாத, ஏன்னா ஓ ரட்சிப்பு யார்ட்டு இருக்கு? இந்த 3 ஆடுகளை மேய்க்கிறதுனால. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப பெரிய வேலைங்க அது. மூப்பராக இருக்கக்கூடிய ஊழியம் சாதாரணமானது இல்ல. பலதர பாடுகளை சந்திக்கணும், ரொம்ப பொறுமை காட்டணும், நிதானத்தோடு இருக்கணும். அதனாலதான் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் 2 பேரை நீ ரசித்துக் கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருன்னு சொன்னார். இப்படிதான் வளர்ந்தும் குழந்தையா இருக்கக்கூடிய குழந்தைகள் குறிக்கிறாங்க, சபையில வளராத ஆடுகளை. அடுத்தபடியாக 6வது பாயிண்ட், ஒரு தாய் குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்க, இப்போ ஒரு குழந்தை, நம்ம கன்வென்ஷன்ல எடுத்த சப்ஜெக்ட்லயே நீங்க சில பாயிண்ட்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. எல்லா விதத்திலையும் தாய் தகப்பன் குழந்தைக்கு ரோல் மாடலா இல்லாம குழந்தையவே குறை சொல்லிட்டு இருக்கிறது தப்பு இல்லையா? குழந்தை செல் நோண்டுது, அவன் தப்பு பண்றான், ரொம்ப நேரம் தூங்குறான், இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிவிட்டான் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு முழு பொறுப்பு யாரா இருப்பாங்க? தாயும் தந்தையும் ஒரு இடத்துல பேசக்கூடிய வார்த்தை தான் குழந்தை ரிப்பீட் பண்ணும். குழந்தைகளுக்கு புது வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க இல்லையா? ஃபேமிலியில என்ன டெடிகேஷனோட இருக்குமோ அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு அர்ப்பணிப்பு. நீங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணீங்கன்னா தான் அவனுக்கு அது முன்மாதிரி எல்லாம் நம்ம படிச்சோம். நீங்க தேவனுடைய வார்த்தையை தியானிச்சீங்கன்னா அதை நானும் செய்யணும்னு அவன் வருவான். அந்த மாதிரி ஒரு தாய் அனுதினமும் அதிகாலையில் எந்திரிக்கிறத வழக்கமா வச்சு குழந்தைக்கு டெய்லி நீ சொல்லி கொடுக்குறவங்க ரைம்ஸ்ல பிரஷ் யுவர் டீத் எவ்ரிடே, டேக் ஏ பாத் எவ்ரிடே, ரைம்ஸா மட்டும் நீங்க போயிருது இல்லைங்களா? அத தாய் என்ன பண்ணணும்? பின்பற்றணுமா இல்லைங்களா? அவங்க காலையில அதிகாலையில் எழுந்திரிக்கணும். இதெல்லாம் 6th வால்யூம் பிரதர் சொல்லும் போது வீட்டுல துப்புரவா வச்சிருக்கிறதுல இருந்து, பாய்படுக்கு எடுக்கிறதுல இருந்து குழந்தைகளை பக்குவப்படுத்துங்க, பழக்கப்படுத்துங்க. வீடை சுத்தமா வச்சிருங்க, எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்க பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்க. ராஜ்யத்திற்கு பிள்ளைகளை ஜீவன் உள்ளவர்களா ஆக்குறதுக்கு தாயினுடைய கடமை எப்படி இருக்கோ ஒரு மூப்பருக்கும் அதே மாதிரி பொறுப்பு இருக்கு. பாருங்க, ஒரு தாய் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது குழந்தைக்கு மாடலா மாறுது. மாறாக தாய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணாம இருந்து நீ இது எக்ஸசைஸ் பண்ணுன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா அது எப்படி? அவன் தாயே ஃபாலோ பண்ணல, நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்னு அது கேட்குமா இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு குழந்தையினுடைய வெற்றி தோல்வி அறிவு அதனுடைய இருமாப்பு எல்லாம் தாய்கிட்டையும் தகப்பன்ட்டையும் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மூப்பர் ஒரு எப்படி ஒரு முன்னுதாரணமா சபைக்கு இருக்க முடியும்? குழந்தைகள் வளர 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 யாரை கவனிப்பாங்கன்னு சகோதரர் சொன்னார்னா சப்ஜெக்ட்ல சொன்னார் இல்லைங்களா? என்ன பாயிண்ட் சொன்னார்? வெளியில இருக்கிற வரைக்கும் ஃபாலோ கிளாஸ்ல கேட்கிற வரைக்கும் நம்மளை பார்க்கும்போது நம்ம யாருன்னு தெரியாது. சபைக்குள்ள வந்துட்ட பின்னாடி நான் ஒண்ணு நினைச்சேன், ஆனா அங்க இதுக்கு தகுந்த மாதிரி இல்லையே.
அப்படின்றாங்கன்னு சொன்னாரா இல்லையா பாடத்துல? அவங்க இடற நம்மளே காரணமா இருந்துடுறோம். ஏன்னா அதெல்லாம் உண்மைங்க. ஃபாலோ கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் நம்மளை சொல்லியிருக்காங்க சிலர், தேவதூதன் மாதிரி எல்லாம் பார்த்தாங்களாமா. யாரோ நம்ம முன்னாடி வானத்துல இருந்து இறங்கி வந்து, ஏன்னா யார் இதுக்கு முன்னாடி பேசாத விஷயத்த பேசிட்டு இருக்கிறோம்ல, அவங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஏன்னா பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம நடத்தை என்னங்கிறது எங்க வந்து பாக்குறாங்க? சபையில். இப்போ நல்லா பேசினாரு பிரதர், ஃபாலோ கிளாஸ்லாம் இவரை இல்லாம ஒரு மாதிரிலாம் எடுக்க முடியாதுன்னு நான் ரொம்ப அவர் மேல பிரியமா இருந்தேன். ஆனா எடுத்தவரே 5-6 வருஷத்துல சத்தியத்தை விட்டு என்னை துரத்திட்டாருன்னு சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா உள்ள வந்து அவர் கிரியை என்னவா மாறிடுது, ரொம்ப மாம்சத்தின்படி இருக்கும்போது அது அந்த ஆடுகளுக்கு ரொம்ப என்ன ஆயிடுது, டிஸ்டர்ப் ஆயிடும். அதனாலதான் பவுல் சொன்னார் பாருங்க, 1 தீமோத்தேயு 4:12. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. கவனிச்சிங்களா? நான் ஏன் ரோல் மாடலா இருக்கணும் சொல்லிடுவாங்க. நீங்க ஜீசஸ் ஆண்டவரை பாருங்க பிரதர் சிஸ்டர், என்ன ஏன் பாக்குறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் தப்பிச்சு போறதுக்கு இந்த பதில் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இல்ல, அதையும் பிரதர் தான் சொன்னார் சப்ஜெக்ட்ல. நம்மளையும் பார்ப்பாங்க. பவுல் என்ன சொன்னாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள், அந்த தைரியம் அவருக்கு ஏன் வந்துச்சு? அப்ப அவர் சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணணும், என்னை ஏன் பாக்குறீங்க, நான் அப்படித்தான் பண்ணுவேன் சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? சொல்லல. இன்னைக்கு நம்மளும் இப்படி தப்பிக்க முடியாதுன்னு தான் பவுல் கொடுத்துட்டார் டைட்டான ஒரு வார்த்தையை, உன் இளமையை குறித்து. ஏன்னா அந்த நாட்கள்ல யோவான்ல இருந்து தீமோத்தேயு, தீத்து போன்ற ஊழியக்காரங்கெல்லாம் சின்ன வயசு பசங்க, அப்புறம் டீனேஜ்ல எழுறானவங்க சபைக்கு. புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கு மேல எவ்வளவு ஆபத்து இருக்கும். உன் இளமையை குறித்து அப்படிங்கிற ஆரம்பிக்கும் போதே நமக்கு என்ன தெரிய வருது இதுல இருந்து? சின்ன பையன் சொல்லிட்டு யாரும் மதிக்க மாட்டாங்கன்றதான். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்கன்னு ஏன் எழுதினார் தெரியுங்களா? நிறைய பேர் இந்த வசனத்துக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா? வயசானவங்களா மூப்பரா இருந்திருப்பாங்க போல இருக்கு, இளைஞர்கள்லாம் கட்டுப்படாம இருந்திருக்கிறாங்க, அந்தபடி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படிங்கன்னு ஒரு வயசானவர் எந்திரிச்சு சொன்னார் ஒரு இதுல எல்டர்ஸ் மீட்டிங்ல, நம்மளுடைய எல்டர்ஸ் மீட்டிங்ல. பாருங்க, எல்டர்ஸ் மீட்டிங்ல சின்ன வயசு எல்டர்லாம் வந்திருக்கிறீங்க. வசனம் பேதுரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்கன்னா, இங்க நாங்க தான் வயசுல மூத்தவங்க தான் மூப்பரு, நீங்களா சின்ன வயசுலேயே தப்பா எலெக்ட் ஆயிட்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. ஆனா அதுக்கான விளக்கமே வேறங்க. அந்த நாட்கள்ல சின்ன வயசு மூப்பரா அதிகமா இருந்திருக்கிறதுனால வாலிபர்கள் கட்டுப்படலையாம். நீயே சின்ன பையன், எனக்கு என்ன சொல்றது? பாத்தீங்களா, விஷயம் ரிவேர்ஸ்ல இருக்கு. வயசானவங்களை வேதாகமம் மூப்பர் என்று சொல்றது இல்லைங்கிறது கூட பிரதர் தெளிவா பதிவு பண்றாரு. மூப்பர்கள் ஆதி சபையில வாலிபர்கள் தான் அதிகமா இருந்திருக்காங்க மூப்பர்களாம். அப்ப இதுல இருந்தே என்ன புரிஞ்சுக்கணும்? வயதுல மூத்தவங்களை மூப்பர்னு எடுத்துக்கூடாது. சின்ன பசங்களாவும் இருக்கலாம், மூத்தவங்களாவும் இருக்கலாம், வயது தடையே கிடையாது. ஆனால் நரைத்த தலைதான் மூப்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப வேதத்துக்கு விரோதமான காரியம். ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல தான் நிறைய பேர் மூப்பரா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவனே ஒரு வாலிபன், நமக்கு எப்படி இவன் புத்தி சொல்லலான்னு நிறைய இளைஞர்கள் அங்க டீம் சேர்த்துக்கிட்டு கட்டுப்படாம இருக்கிறத பார்த்து தான் பேதுரு சொன்னாரு, அந்தபடி இளைஞரே உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படுங்க. இங்கே அதான் சொல்றாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. எத்தனை விதங்கள்ல சபைக்கு ரோல் மாடலா இருக்கணும்ட்டார்? வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு, எல்லாத்துலயும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கு. பிரதர் என்கிட்ட பலவீனம் இல்ல, அதை சொல்ற ஸ்தானத்துல நம்ம இல்ல. ஒரு மூப்பர்ட்ட எவ்வளவு கண்ணு கருத்துமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, கவனிச்சிங்களா? அவரு ஆவியின் குணலட்சணத்துல வளர்ந்திருக்கிறாரா? சத்திய படிப்பனையில சபையை வழிநடத்தி போகக்கூடிய அளவுக்கு நல்ல பரிசுத்த ஆவியின் துணையோடு சபையை வழிநடத்துவாரா? தெளிந்த புத்தி உள்ள ஆவி இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைகளை கிரகிக்கிறாரா? பலமான ஆகாரத்தை சபைக்கு கொடுத்து வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு பக்குவம் இருக்கா? எல்லாத்துக்கும் மேல நன்மை தீமையை சபைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்துல அவருடைய நடக்கை, அவருடைய வார்த்தை, சம்பாசனைகள், அவங்களுடைய எல்லா காரியங்களும் ரோல் மாடலா இருக்கும் சபைக்கு. ஒரு மூப்பர் பார்த்தா இந்த சகோதரன் அந்த சபைக்கு ரோல் மாடல்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, அவருடைய வார்த்தைகள்ல இருந்து, அவருடைய லைஃப் ஸ்டைல், அவர் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய விதம், எல்லா விதத்திலும். அவர் வீட்டுல தனிமையில எப்படி இருக்கிறாரோ எக்லிஷாலையும் அப்படித்தான் இருப்பார். அப்படி அவர் மேல நான் 100% நம்பிக்கை வைக்கிறேங்கிற ஒரு புரிதல் எல்லா ஆடுகளுக்கும் வரணும். இப்படிப்பட்ட முழு மந்தைக்கும் முன்மாதிரியா இருக்கிறவங்கள தான் மூப்பரா ஏற்படுத்தணுங்கிறது தான் இந்த பாயிண்ட்ல இறுதியில நம்ம கத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. இறுதியாக கடைசி கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு வரும்போது, ஒரு தாய் பால் கொடுக்குறாங்கன்னா குழந்தைக்கு தாயினுடைய ரத்தம் தான் பாலா மாறுது.
ரொம்ப ரொம்ப சீரியஸான பாயிண்ட் இது. நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் இது. குறிப்பாக சபையில ஊழியக்காரர்களாக ஏற்பாடு பண்ண இருக்கின்ற மூப்பர்களுக்கு அவசியம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து இது. எப்படி ஒரு தாயினுடைய இரத்தம் பாலாக மாறி குழந்தைக்கு ஜீவனாகிறதோ, ஆண்டவர் இயேசு சபையை எப்படி தாயாக இருந்து வழிநடத்துறார் அப்படிங்கும் போது யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமா, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எளிமை இல்ல பிரதர், நீங்க ஓட் பண்றீங்க, சப்ஜெக்ட் எடுக்கிறேன், உங்களுக்கு வந்து போறேன், இவ்வளவுதான் என்னால முடியும். நீங்க சொல்ற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நான் தகுதி இல்லை, என்கிட்ட அவ்வளவுலாம் எதிர்பார்க்காதீங்க, வார்த்தையிலையும் செய்கையிலையும் கிரியைகளையும் நான் முன்மாதிரியா இருக்க முடியாது, கர்த்தரை போல ஜீவன் கொடுக்குற அளவுக்குலாம் நான் மந்தைக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மேய்ப்பனா இருந்தா அவன் ஆடுகளுக்காக என்ன செய்யணும்ட்டாரு? ஜீவனையே கொடுக்கணும். ஆனா நம்ம மத்தியில மூப்பர்கள் ஜீவனை கொடுத்துட்டா யார் சபை வழி நடத்துறது? இந்த மாதிரி ஜீவன் கொடுக்கறத பத்தி என்ன பண்ணல, பேசல. நம்ம ஒவ்வொருவரும் நேரடியா சிலுவைக்கு போய் கர்த்தர் மரிச்சு ஒரு ஜீவன் கொடுத்தார்ல, அந்த ஜீவன் பத்தி எடுத்துக்க கூடாது. கர்த்தர் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜீவன் கொடுத்தார்ல, அந்த ஜீவன் எங்க இருந்து கொடுத்தாரு? ஞானஸ்தானத்துல இருந்து. அவருடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைவதாக அவர் ஒப்பு கொடுத்த தருணத்திலிருந்து 3 வருஷம் ஒரு ஜீவன் கொடுத்தாரா? அந்த ஜீவன் தான் உண்மையாகவே ஆதாமுக்கான ரேன்சம்னு சொல்றாரு பிரதர் ரசல். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் சிலுவையில கொடுத்ததுதான் ரேன்சம். தவறான புரிதல். கர்த்தர் இயேசு ரேன்சம் சிலுவையில கொடுத்தது இல்லைங்க. சிலுவையில கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 வருஷம் தினசரி மரிச்சாரு பாருங்க. அன்றாட லைஃப்ல நியாயமான தேவைக்கு, உரிமைக்கு, தரித்திரமான வாழ்க்கை, 2 ட்ரெஸ் தான், ரொம்ப எளிமை. இங்க இருக்கிற பேச்சுக்கள், நடத்தைகள் எல்லாம் அவருக்கு வித்தியாசமா படுது. அந்த பூமிக்குரிய லைஃபே அவருக்கு பிரச்சனையா இருந்து ஒவ்வொரு நாளும் அவரு பாடுகள் பட்டார் இல்லைங்களா? இதுதான் சிலுவை, இதுதான் ரான்சம். ஆதாமுக்கான மனித உரிமையை எந்த இடத்துல இருந்து கர்த்தர் விட்டு கொடுத்தாரோ அங்க இருந்து ரான்சம் தொடங்குது, கல்வாரியில முடியுதுன்னு தான் சொல்லணும். கல்வாரி மாத்திர ரான்சம் கிடையாது, ரான்சம் முடிவடைந்த இடம் கல்வாரி. புரியுதுங்களா? இப்ப நாம எப்படிப்பட்ட ஜீவன் கொடுக்கலாம்னா, கல்வாரிக்கு போக முடியாது, கல்வாரிக்கு போற வரைக்கும் கர்த்தர் ஒரு ஜீவன் கொடுத்தாரு இல்லையா? அதில் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிழைக்கிறோம். அந்த ஜீவன் தானே நமக்கு ரோல் மாடல். ஆண்டவர் இருந்திருந்தா இந்த இடத்துல இப்படி பேசுவாரா? யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் இருந்திருந்தா இந்த இடத்துல நம்மளை எப்படி அணுகுவார்? ஆண்டவர் இருந்தா நம்ம கிட்ட எவ்வளவு பொறுமை காட்டுவார்? ஆண்டவர் இருந்தா நம்ம கிட்ட பேசுவாரா, சிரிப்பாரா, இந்த மாதிரி காயப்படுத்துவாரா? இப்படி எல்லாம் ஏன் ஆண்டவரே எல்லா இடத்துலையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம்? ஏன் அப்படின்னா அவர் மட்டும்தான் நமக்கு ரோல் மாடல். ஏன்னா ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் ஜீவனையும் கொடுக்க துணிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு அன்பு ஆண்டவரை தவிர வேற யார்ட்டையும் நம்ம பார்க்க முடியாது. இதே விஷயத்தை தான் அன்பான சகோதர சகோதரிகளே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். படிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். பாத்தீங்களா எப்படி ஜீவனை இப்ப கொடுக்க முடியும் அப்படின்னா, பல வாழ்க்கை முன்னுதாரணத்தின் மூலம் கொடுக்கலாங்கிறத நம்ம போன பாயிண்ட்லயே படிச்சிட்டோம். வார்த்தையிலும், நடத்தையிலும், கற்பிலும், விசுவாசத்திலும் மாதிரியா இருக்கணும். ஓகே. ஆனா இங்க நன்றாய் விசாரணை செய்யற மூப்பர்களா இருக்கணும். விசேஷம் ஏன் சொல்றாரு? திருவசனத்தில் பிரயாசப்படுதல் எப்படி இருக்கணும்? டபுளா இருக்கணும். நேரம் கிடைக்கல பிரதர், இன்னைக்கு சப்ஜெக்ட் எடுத்துறீங்களா? ஒரு மூப்பர் இன்னொரு மூப்பர்கிட்ட கேட்கும் போது, இல்ல பிரதர் இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கும், என்னால சப்ஜெக்ட் எடுக்க முடியாதுன்னு சொன்னார்னா அவர் இங்க என்ன பண்ணலன்னு அர்த்தம்? ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு சபைக்காக ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. பூலோக வேலையா ஆவிக்குரிய காரியமான்னு கேட்டீங்கன்னா, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான்றது மூப்பருக்கு தான் பொருந்தும். இவங்க பூலோக வேலைகளால் மந்தைக்கு ஊழியம் செய்யற காரியங்களை தள்ளி போடக்கூடாது, மந்தைக்கு ஊழியம் செய்யறதுக்காக பூலோக வேலைகளை தள்ளி போட்டுடலாம். கவனிச்சிங்களா? அதனாலதான் ஆதி அப்போஸ்தலர்கள்ல நிறைய பேர் கொஞ்ச நாள் வேலை செய்து சாப்பிட்டாலும் நடைமுறைக்கு ஒத்து வரலங்கும் போது வேலையெல்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டா ஃபுல் டைம் ஊழியத்துல இறங்கிட்டாங்க. ஏன்னா பூலோக வேலைகள்ல கட்டப்பட்டால் சபை வளர்ச்சி பாதை நோக்கி போகாதுங்கிறத ஆதி அப்போஸ்தலர்களும் அந்த நாட்கள்ல இருந்த மூப்பர்களும் கத்துக்கிட்டு கம்ப்ளீட் ஃபுல் டைம் ஒர்க்கரா மாறிட்டாங்க.
எங்கள் கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறோம் சொன்னது கொஞ்ச நாளைக்கு தான் நடைமுறையில் இருந்திருக்கு. பின்னால் அது சக்சஸ் ஆகல. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஊழியத்துக்கே தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 எஜமான்களை சேவிச்சு திருப்திப்படுத்துறவங்க சபையை கம்ப்ளீட்டா வழிநடத்த முடியாது. ஒரு எஜமானுக்கு தான் விருப்பமா இருக்க முடியும், பிரியமா இருக்க முடியும். அதுக்காக அவங்க பிழைப்பு நடத்த வேண்டாமா, சாப்பிடவே வேண்டாமா, அவங்க குடும்பங்களை கவனிக்க வேண்டாமா, அங்க போயிடாதீங்க. எந்த ஒரு காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களே வேண்டான்னு விட்டுட்டு பூலோக காரியங்களுக்கு முக்கியத்துவமா போயிடக்கூடாது. அப்போ ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்களா என்னன்னா அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. திருவசனத்துல நன்றாய் பிரயாசப்படுறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்கள ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவானா என்னங்கன்னா, ஒரு தாய் முதல்ல பால் கொடுக்க தயாரான்னு பார்த்து ஆரம்பிச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி. 7வது கேள்வி, தாய்ப்பால் ஜீவனாக மாறுகிறது. எப்படி கனெக்ட் பண்ணலாம் அந்த 2 பாயிண்டையும்? பாடத்தினுடைய துவக்கமும் முடிவும் எப்படி ஒரே லிங்க்ல வந்து நிக்குது தெரியுங்களா? ஜீவனை எந்த அளவுக்கு பலி செலுத்துறோமோ அவங்களாலதான் பால் கொடுக்க முடியும். பால் தான் என்ன, ரத்தம் தான் என்ன ஆகுது, பாலா மாறுது. ரத்தத்துல என்ன இருக்கு? சகோதரர்கள் நேரத்தை ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணாதவங்க மந்தைக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. உடல் பலத்தை பாராமல் அயராது சபைக்கு உழைக்காதவங்களால சபை கட்டி எழுப்பப்படாது. தங்களுடைய அறிவாற்றல்கள், உலகத்துல நிறைய கல்விமான்களா இருந்திருக்கலாம் அவங்க, ஆனா சபையில இந்த ஊழியத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டா இவங்களுடைய கல்வி அறிவு சத்தியத்துக்காக மட்டுமே பயன்படும். இவ்விதமாக 5 தாளந்துகளையும் ஒரு விசுவாசி சொல்லலாம், பிரதர் இன்னைக்கு சபைக்கு வந்தா தான் வருவேன், இன்னைக்கு நான் பாடம் எடுத்தா தான் எடுப்பேன். ஆனா இவங்க எப்படி இருக்கணும்னா, இந்த குழந்தைக்கு அழுகும் பால் கொடுக்கணும்னா முன்னாடியே இவங்க என்ன பண்ணிடணும், பால் கொடுக்க தயாராயிரணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கேள்வியிலே. இப்ப பால் என்னவா எங்க இருந்து வருதுன்னா ரத்தத்துல இருந்து வருதுன்னு சொல்லும் போது ஜீவ பலியை நன்கு தங்களுடைய உடலை வருத்தி பண்ணாத பட்சத்தில் ஒரு மந்தைக்கு முன்மாதிரியான மேய்ப்பர்களாக நம்ம இருக்க முடியாது. இதை குறித்து சகோதரருடைய ஒரு சின்ன ரீபிரிண்ட் ஆர்டிக்கல். இந்த வசனம் கூட ஆதார வசனத்துக்கான விளக்கம் தான். நம்ம ஆதார வசனம் படிச்சோங்களா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8. அதுல 7ஆம் வசனம் பால் கொடுக்கிற தாயின்னு ஆரம்பிச்சோம். 8வது வசனத்தை இப்ப படிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். வந்துருச்சு ஆன்சரு. இப்ப மந்தையின் மேய்ப்பர்கள் தாயா இருக்கிறாங்கன்னு ஆரம்பிச்சாரு, தகப்பனா இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. அதற்காக எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத அந்த இடையில வந்து 6 பாயிண்ட்ல பார்த்துட்டோம். ஆனா ஃபைனலா ஒரு தாய்ப்பாலே இரத்தமாக மாறுகிறது என்று சொல்லும் போது மந்தையின் ஊழியக்காரர்கள் ஜீவ பலியை எந்த அளவுக்கு கணக்கு பாராமல் செலவு பண்றாங்களோ, தேவ சமூகத்துல நேரத்தை ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணணும், அறிவாற்றல்களை பயன்படுத்தணும், உடலை பயன்படுத்தணும். எப்ப நமக்கு வாய்ப்பு வரும் அப்ப ரெடி ஆகிறோம் இல்ல, உங்களுக்கு வாய்ப்பு எப்ப வேணாலும் வரணும், ரெடியா இருக்கணும். இதுதான் மேய்ப்பருடைய ஒரு முன்னுதாரணம். இப்படி ஜீவ பலி செலுத்தும் போது நீங்கள் பிரியமானவர்கள் ஆனபடினால் உங்களுக்காக ஜீவனையும் கொடுக்கிறோன்றாருன்னா எதன் அடிப்படையில? ஊழியங்களை தான், நமக்காக செய்யக்கூடிய பிரயாசங்களை தான் நமக்கான ஜீவன் கொடுக்கிறதாக பவுல் இங்க சொல்றார். இப்ப அதுக்கான விளக்கத்தை வாசிங்க. ரீபிரின்ஸ் 4183. ஒவ்வொரு உடன் மேய்ப்பனும் தன்னுடைய சொந்த ஆவிக்குரிய போஷிப்பு மற்றும் புத்துணர்வு அடைதல் விஷயத்தில் கவனம் செலுத்துவது அவசியமானதாகவும் மற்றும் ஏற்றதாகவும் காணப்படுகின்றது. முதல் பாயிண்ட்ல என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா? பாடத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துருச்சா? ஒரு தாய் பால் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? பால் கொடுக்கறதுக்கு சத்தான ஆகாரத்தை எடுக்கணுங்கிறது முதல் பாயிண்ட்டும் இதுல இந்த பாயிண்ட்ல கவர் ஆயிருது. 7th பாயிண்ட்டும் கனெக்ட் ஆயிடுச்சு பாரு. அதாவது ஒவ்வொரு மேய்ப்பனும் தன்னுடைய சொந்த ஆவிக்குரிய போஷிப்பு விஷயத்தில், புத்துணர்வு அடையும் விஷயத்தில் கவனம் செலுத்துவது அவசியங்கிற. ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கா பிரதர் உங்ககிட்ட, நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது மூப்பர்கள். ஒரு இடத்துல ஆடியோ கேட்டேன் பிரதர், சப்ஜெக்ட் எடுக்கிறேன் இல்ல, அதெல்லாம் வந்து யாரோ அம்பு விட நம்ம வந்து இங்க விழுக அப்படி போயிரும். சொந்த மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கிரகிக்கணும், இந்த சத்தியத்தை என் மனசாட்சியோட நான் உள்வாங்கணும். இதை நான் இதனுடைய நன்மை தீமையை பக்குவமா உணர்ந்த பிறகு உங்க மத்தியில புகுத்தினா தான் அது எஃபெக்ட். புரியுதுங்களா? இப்ப எங்கேயோ யார்கிட்டயோ நோட்ஸை வாங்கிட்டு வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி படிச்சு நான் எடுத்தேன்னா எப்படி தெரியுமா எடுப்பேன்? அந்த பக்கத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போவேன். நிருபமா இருக்க முடியாது இல்லையா என்னால? புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இங்க என்ன செய்ய சொல்றாருன்னா,
ஒவ்வொரு மேய்ப்பனும் கரெக்டா சபையினுடைய ஊழியக்காரர்களுக்காக, மூப்பர்களுக்காக தான் பேசுறாரு. சொந்த ஆவிக்குரிய போசிப்பு மற்றும் புத்துணர்வு அடைதல். போசிப்பு புத்துணர்வுனா என்ன? நான் படிச்சு அதை உட்கொண்டு அதுல நான் ஃப்ரெஷ் ஆகணும், எனக்குள்ள நிருபமா நான் மாறிடணும். நெக்ஸ்ட் அடுத்த சண்டே ஒரு வாய்ப்பு வருது, பிரதர் கிளாஸ் ஓகே பிரதர் எடுத்துறேன்னு சொல்லி எடுக்கும்போது யாரோ ஒருத்தர் படிச்சு பிரயாசப்பட்டதை நான் எடுத்தேன்னா நான் வெறும் சத்தமிடுகிற வெங்கலம் ஆயிடுவேன். ஆனா என்னுடைய சொந்த பிரயாசத்துல நான் ஜீவ பலியில அதிகமா நேரத்தையும் என்னுடைய அறிவையும் என்னுடைய உடல் நலத்தையும் கொடுத்து உங்களுக்காக பிரயாசப்பட்டேன்னா என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை உங்களுக்கு ஜீவனா மாறும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாரு? விட்டதுல இருந்து வாசி. எனினும் மந்தை தொடர்பாக ஆண்டவரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளதான பணியானது நம் இருதயங்களில் முதன்மையான இடத்தை பெற்றிருப்பதும் மற்றும் கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய பின்னடியார்களை போஷிப்பது, மேய்ப்பது மற்றும் முடிந்த மட்டும் ஆண்டவருடைய சுயத்தை வெறுத்தலின், சுயத்தை பலி செலுத்துதலின் ஆவியில் அன்பின் ஊழியத்தில் அவர் செய்தது போன்று ஆடுகளுக்காக நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுப்பது மாபெரும் ஸ்லாக்கியம் என நாம் சரியாய் மதிப்பதும் மிகவும் முக்கியமான காரியமாகும். 7 பாயிண்ட்டுக்கும் இந்த சின்ன பகுதி தாங்க ஆதாரம். இந்த பாடம் கரெக்டான ரூட்டா, நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது சரியா தப்பான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இந்த வசனமும் இதுக்கு பிரதர் ரசல் கொடுத்திருக்கிற விளக்கம் தான் பாடத்திற்கான முழு சப்போர்ட். என்ன சொல்லிட்டாரு? போசிப்பு ஒரு தாய்க்கு தானே அவங்க முதல்ல எடுத்துக்கணும். நிறைய சத்தான ஆகாரங்களை உட்கொண்டு பர்சனல் மெடிடேட் வேணும்னு பாட ஆரம்பிச்சிச்சு. ஆனா மந்தையை போஷிக்கிற விஷயத்துல அவங்க எப்படி இருக்கணும்? 2வது பேராகிராஃப்ல 2வது விஷயத்துல பாக்குறோம். அப்படின்னா இதுதான் ஜீவபலிங்கிறத அவங்க உணர்ந்திருக்கணும். ஆண்டவருக்கும் அவருடைய மந்தைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஊழியம் இருதயத்தில் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கணும். கவனிச்சிங்களா? எனக்கு 2வது வேலையெல்லாம் இல்ல, முதல் வேலை இதுதான் அப்படி சொல்றவங்களா இருக்கணும். பிரதர் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, அப்படி இல்ல. நான் ஜீவபலி ஆகிறேன் மந்தைக்காக. முதல்ல நான் நல்லா தியானிச்சிருக்கிறேன், 2வது அதற்காக ஆயத்தமா இருக்கிறேன், 3வது எனக்கென்று வரக்கூடிய ஊழியத்தை கர்த்தருடைய மந்தையை போஷிக்கக்கூடிய விஷயத்துல முடிஞ்ச மட்டும் அவர் செய்யற மாதிரி நான் செய்வேன். ஜீவனையே கொடுக்கறதுக்கு நானும் ரெடியா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லணும். என்ன அழகா முடியுது பாருங்க. ஒவ்வொருவரும் ஆடுகளுக்காக ஆண்டவர் செய்தது மாதிரி ஜீவனை ஒப்பு கொடுக்கிறது மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்று சரியாய் மதிப்பாக என்ன பண்ணணுமா? புரிந்து கொள்ளணும். வந்துருச்சுங்களா? 8வது அந்த வசனத்துக்கான விளக்கம் இதான். ஆதார வசனமாக கூட நம்ம அங்க படிச்சிருந்தோம். விதமாக அன்பான சகோதர சகோதரிகளே, கடுமையான ஒரு பிரச்சனைகள், தீர்வுகள், கேள்விகள், பதில்கள் இப்படியே தான் வந்து எலெக்ஷன் காரியங்கள் போயிட்டு இருக்கும். இந்த பாடமானது ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கணும். மூப்பர்களுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கக்கூடிய உறவும், மூப்பர்களுக்கான பொறுப்பையும் ஜாக்கிரதை உணர்வையும் அதிகரிக்கிற மாதிரியும், ஆடுகளுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் குறிச்சதான ஒரு புரிதலையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்காக இந்த பாடம் இயற்றப்பட்டது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த காரியத்தையும் அன்புடன் சத்தியத்தை கைகொள்ளுகிற நோக்கத்தோட பார்த்துட்டோம்னா எல்லாமே சந்தோஷமாக அமையும். அவ்விதமாக நேர்த்தியான ஒரு சிந்தையுடன் பரிசுத்தமான ஒரு நோக்கத்துடன் இந்த ஒரு எலெக்ஷனை நீங்க சந்திப்பதற்கு பரலோக பிதாவாகிய தேவன் தாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. வசனங்களை பொறுமையுடன் கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.